கலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. பாட புஸ்தகத்திலிருந்து தான் நம்ம எல்லாம் கற்கணுன்ற ஒரு விதி தான் இப்போ இருக்குது. கடவுள் கூட என்ன பண்ணாராம், நம்ம எவருக்கே ஒரு கஷ்டம் வந்துதான், கற்பனையாக இருந்தாலும் அந்த கருத்தை எடுத்துக்கங்க. ஏன்னா கடவுள்கிட்ட ஒருத்தர் பெருமாளே கடவுளே எனக்கு மழை நல்லா பெய்யணும், அப்போ தான் நான் விவசாயம் செழிக்கணுன்றார். அவர் வேண்டிட்டு போயிட்டார். இன்னொருத்தர் வந்தார், கடவுளே மழையே வரக்கூடாது, அப்போ தான் நான் மண்பானையை செஞ்சு தயாரித்து சூளையில் வச்சு விற்பனை செய்ய முடியும், என் பொழப்பை கெடுத்துறாத. இப்போ கடவுளுக்கே சிக்கல் வந்தது. அவன் மழை வேணும்ன்றான், இவன் மழை வேணான்றான். நான் மழையை வர வைக்கிறதா நிறுத்துறதா? நாம் எங்கேயாவது இவங்க 2 பேர்கிட்டேருந்து தப்பிச்சுக்குவோம் அப்படியே நினச்சி எங்கே போய் ஒளியிறது, எங்கே இருந்தாலும் நம்மளை கண்டுபிடிச்சிடுறான். அப்போ பூலோகத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி பேசுகிறாங்க. அவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்காரரு, என்னடி புள்ள பெற்றிருக்கிற, எங்கே பணம் வச்சாலும் எடுத்துக்கிறான், பெட்டியில் வச்சாலும் எடுத்துக்கிறான், பீரோவில் வச்சாலும் எடுத்துக்கிறான், பேண்ட்டில் வச்சாலும் எடுத்துக்கிறான், பாக்கெட்டில். யோ, அவன் பாட புஸ்தகத்தில் வை, அவன் எடுக்கவே மாட்டான். அப்போ தான் இது பகவானுக்கு காதலை விழுந்தது. தொட வேண்டிய பாட புஸ்தகத்தை அவன் தொடாமல் இருக்கிறான் இல்லையா, அங்கே பத்திரமா பணத்தை வைக்கிறான். அப்போது நம்மளை நினைக்காத மனசுக்குள்ளே போய் நாம் உட்காந்துட்டா என்னான்னு எல்லாருடைய மனதிலும் போய் மறைந்து கொண்டானா கடவுள். ஏன்னா மனசுக்கு இருக்கிற கடவுளை விட்டுட்டு வெளியிலே தேடுறான் இவன். அதனால் அவன் மனம்தான் சரியான இடம், பாட புஸ்தகம்தான் சரியான இடம் என்று அவன் தேர்வு செஞ்ச மாதிரி மனிதனுடைய மனம்தான் நாம் தங்குகிற இடம் அப்படின்னு அங்கே விட்டுட்டு மற்ற இடங்கள்லாம் தேடுவான் இவன்னு அங்கே மனசில் உட்கார்ந்தாருன்னு ஒரு அழகான ஒரு சாதுவினுடைய செய்தியை நான் படித்தேன். ஏன்னா மனம் என்பது நல்ல ஒரு மார்க்கத்தை நோக்கி பயணப்படணும். அதைத்தான் நம்ம இந்திய தத்துவ ஞானிகள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஏராளமான புராணங்கள், இதிகாசங்கள், காவியங்கள், சாதாரணமான சரித்திரம் இல்லை. உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு 4 யுகங்களில் என்னென்ன நடந்ததுன்னு தெரியும். சரி, கற்பதற்கு எது வேணும்? முதல்ல ஆர்வம் வேணும். அதுக்கு அடுத்தது என்ன வேணும்? அவனுடைய மனம் அதற்கு தயாராக இருக்கணும். என்னுடைய மனம் என்னிடத்தில் இருந்தால்தான் நான் எதை கற்றுக்கொண்டாலும் அது உள்நோக்கி பாயும். நம்ம உள்நோக்கி பாயாத எது ஒன்றும் நம்மளால் கற்கவே முடியாது. அது எதுவாக இருந்தாலும் சரி. அப்பாவிட்டேருந்து ஒன்று கற்றுக்கலாம், அம்மா கிட்டேருந்து ஒன்று கற்றுக்கலாம். அப்துல் கலாம் சொன்னார், நான் கடல் அலையரிடத்திலிருந்து ஓயாத உழைப்பை கற்றுக்கொண்டேன்னு சொன்னார். கவியரச கண்ணதாசன் தன் லைஃபையே முடிச்சுக்கலான்னு போய் கடற்கரை ஓரமாக உட்கார்றார். ஒரு நண்டு ஒன்று கரைக்க வருது, அலையை அடிச்சுட்டு வருது. வந்துட்டோன்னு நினைக்கிற போது அலை மறுபடியும் இழுக்கும் போகுது. இப்படியே இந்த நாடகத்தை பார்க்குறார். ஆனால் நண்டு கடைசி வரைக்கும் ஒரு 10 முறை போராடி அப்படியே கடையை பிடிச்சிக்கிது போகுது. அப்போ தான் கண்ணதாசனுக்கு உள்ள ஒரு யோசனை வருது, ஆஹா, ஒரு நண்டே இந்த போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு வேண்டிய முயற்சியை எடுத்துக்கொண்டதென்றால் இந்த வாழ்க்கை கடலில் நான் ஏன் முயற்சிக்க கூடாது என்று கடற்கரையை விட்டு எழுந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் பட்ட முயற்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும். சாதாரணமான சரித்திரம் இல்லை அவருடையது. அதே மாதிரி தான் ஒரு காலகட்டத்தில் வாலி தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று நினைத்த போது மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும் என்ற பாடலை கேட்ட மாத்திரத்திலே தனக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டு கண்ணதாசனை போல இவரும் தன் மனம் மாறி வாழ்க்கையிலே ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு தன்னுடைய முயற்சியை கைவிட்டார். எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதனால் நமக்கு வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டே இருக்கிறவனுக்கு இதிலிருந்தும் கற்கலாம். எந்த சூழ்நிலையிலும் மனிதன் கற்கலாம். நம்ம நினைக்கிறோங்க, நிறைய கொஞ்சம் செய்திகளோடு நான் அப்புறம் வரேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் திறமை இல்லாத மனிதர்கள் பிரபஞ்சத்திலே கிடையாது சார். எல்லா இடங்களுக்கும் எல்லாருக்கும் திறமை இருக்குது. ஒரு ஆணுக்கு இருக்குது திறமை, ஒரு பெண்ணுக்கு இருக்குது, குழந்தைகளுக்கு இருக்குது. திறமைகளை கூட ரசிக்கிறதுக்கு மனோபாவம் நமக்கு வேணும், ரசனை வேணும் மனிதனுக்கு உண்மையிலே. அதனால்தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னு பாரதி பாடினான். அதை ரசிக்கிற பார்வை மனோபாவம் அவனுக்கு இருந்தது.
அதனால்தான் அடுத்த வேளைக்கு இருந்த ஆழாக்கும் நொய்ய கூட வீதியில வீசி எறிந்து கொத்தி தின்கிற காக்கைகளையும் குருவிகளையும் பார்த்து, காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம்னு ஆனந்தமா பாடினான். அடிவயிறு காயுமே நான் அவஸ்தைப்படலை. அதனால நீங்க இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சொல்றேன், வீட்டில் நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு ரசிங்க, பாராட்டுங்க, ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. ஒரு மனிதனுடைய மனம் அழகாக இருந்தால்தான் அவன் பழகுகிற அத்தனையும் அவனுக்கு பதியும். என் மனசு அழகா இருக்கணும், ரசிக்கணும். ரெண்டாவது, ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய கூட சொத்து என்ன தெரியுங்களா? சிரித்து மகிழக்கூடிய ஒரு அழகை அற்புதத்தை ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். எந்த மிருகமும் சிரிக்காது, எந்த விலங்கும் சிரிக்காது, எந்த பறவையும் சிரிக்காது. சிரிக்கிறதுக்குன்னு மனுஷனை தான் கடவுள் கொடுத்தான். அதனால தான் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அம்பலத்தாடும் எம்பெருமானுடைய ஆடல் அழகை பார்த்து பாடுகிற நாவுக்கரசர் கூட குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் தான் சொன்னார். ஆண்டவனுடைய முகத்தையே பெருமைப்படுத்துவர் அவருடைய புன்னகை தான் என்றால் இந்த மனிதனுடைய முகத்தை எந்த அளவுக்கு புன்னகை பெருமைப்படுத்தும். நாம தான் ரொம்ப ரொம்ப கவலைப்படுறோம், எல்லாத்துக்கும் கவலைப்படுறோம். கவலையை கூட கடவுளுடைய காலடியில் ஒப்படையினார் திருவள்ளுவர். தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறி. அதனால மனசுல கவலையை சுமந்தா எந்த கற்பதும் நின்றுடும், கற்கவே முடியாது. தோல்வியை கூட சுகமாக பார்க்க பழகிவிட்டால் வாழ்க்கை சுகமான பயணமாக இருக்கும், வெற்றியை நோக்கி பயணப்பட முடியும். இதைத்தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க. நமக்கு திறமை இல்லாமல் இல்லை, ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. எதையுமே நல்ல பார்வையாக பார்க்கணும். அந்த அனுபவம் என்பது தான் பட்டறிவுன்னு சொல்றான். புத்தகம் நமக்கு படிப்பறிவை தரும், அனுபவம் நமக்கு பட்டறிவை தரும். பெருந்தலைவர் காமராஜர் எந்த புத்தகத்தை படித்தார்? எந்த புத்தகத்தைங்க படித்தார்? ஆனால் இன்றைக்கு காலம் முழுவதும் அவரை நாம் படிக்க வேண்டும். வரலாறு உள்ளவரையில் அவரை நாம படிக்கணும். சும்மா பேசுறாரு இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட உட்காந்துக்கிட்டே பேசினார். நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பள்ளிக்கூடம் வரமாட்டேன்றானுங்களே, படிக்க மாட்டேன்றானுங்களே அப்படின்னு ஒருத்தர் சொல்றார் அதிகாரி. நான் மதிய உணவு போடுறேன்னு தானா வருவான்னு அப்படின்னாரு. அதே மாதிரி போட்டாராம், வந்தான், படித்தான். அப்படி படித்து உருவானவர்கள் தான் நானும் எங்களுடைய பாபு சிங்கும். அந்த திட்டமெல்லாம் அப்போ வரலன்னா நாங்கள் படிச்சே இருக்க முடியாது. எப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்! நீங்கள் யூடியூப்பில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. அங்கே எம்எல்ஏ ஹாஸ்டல் இன்றைக்கி இருக்குது. எம்எல்ஏ ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு அறையை கொடுத்து ஒரு உதவியாளரை போட்டிருப்பாங்க. அப்போ ஃபார்வர்ட் பிளாக் கட்சியிலேருந்து தேர்வு செய்யப்பட்ட மூக்கையா தேவர் என்ற சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் அவருக்கு ஒரு உதவியாளர், அவர் பேர் மண்ணாங்கட்டின்னு பேர். நம்ம கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வைப்பாங்க, பச்சை மண்ணாங்கட்டி அந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க. அதை பேர் வைக்கிறது இப்போல்லாம் நமக்கு வாயில் நுழைய முடியாத அளவுக்கு பேர் வைக்கிறோம். இப்போ வைக்கிற பேரே வேறு. அவங்க அந்த காலத்தில் அப்படிலாம் வைப்பாங்க. அப்போ அந்த மண்ணாங்கட்டினுக்குன்றவர் தான் உதவியாளராக இருக்கிறார். அப்போ டிவி கிடையாது, செய்தி ரேடியோவில் தான் கேட்க முடியும். 6 மணி செய்தி மாலையில் வருது, ஆகாஷவாணின்னு சொல்லிவிட்டு செய்தி வருது. தமிழ்நாடு அரசாங்கத்தில் முதலமைச்சர் ஒரு ஜீவோ வெளியிட்டாரு, கையெழுத்து இன்னைக்கு ஆயிட்டுது. அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் குறைந்தபட்சம் 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்க வேண்டும், கையெழுத்து போட தெரிந்திருக்க வேண்டும் என்று ஜீவோ பாஸ் ஆயிட்டுதுன்னு வந்தது. இதை கேட்ட உடனே மண்ணாங்கட்டி 6 விரல தூக்கி மூக்கையா தேவருக்கு முன்னாடி நின்று கதறி கதறி அழறான். என்னாச்சுடா, 6 விரல அடிபட்டுதான்னாரு. அடிபடலை, ஒன்று மடலை, எனக்கு 6 பசங்க, நான் எப்படி பிழைக்க போகிறேன்னு தெரியல, நான் 5ஆம் கிளாஸும் படிக்கலை, கையெழுத்து எனக்கு போட தெரியாது, என் பொழப்பு போச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் தான் முதலமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமானவர், நீ தான் ஏதாவது என் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்கணும், காப்பாற்றுன்னு காலை பிடிச்சிட்டான். மூக்கையா தேவருக்கு மணி பார்த்தாரு 6:30. இவனை எப்படியாவது சமாளிக்கணும், இல்லைன்னா தூங்க விட மாட்டான் ராத்திரி. அதனால் என்ன பண்ணார், அப்போல்லாம் இந்த டெலிஃபோனு இல்லையா, இப்போ தானே செல்லு. அப்போ டெலிஃபோன் என்ன பண்ணார், நான் அதை எடுத்து நான் நம்பர் போட்டு செக்ரட்டேரியட் நம்பர் போட்டு, அவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சாரு, இவனை மாதிரி ஒரு பியூன் தான் செக்ரட்டேரியட்டில் இருப்பான், எல்லாம் வேலைக்கு அதிகாரிகள்லாம் போயிட்டு இருப்பான், இதையாவது ஒன்று சொல்லி இவனை சமாளிப்போம் தற்காலிகமானு சொல்லி நான் நம்பர் போட்டு தரேன்,
நான் சொல்கிற மாதிரி சொல்லு. சரி சொல்கிறேன்ட்டான் அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனை தேரணும். ஃபோனை வாங்கிட்டு சொன்னார் இவர் கொடுத்துட்டு, படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கும் போது இந்த படிக்காத மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு கேளு. சரி சார், சரி சாமின்ட்டான். வாங்க நான் போனேன். படபடன்னு பேசிட்டான். படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத இந்த மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு கேட்க சொன்னார். இப்போ மூக்கையாத்தேவருக்கு வேர்த்து கொட்டுது. அடே நீ கேட்குற மாதிரி கேட்க சொன்ன, என்னையாண்டா போட்டு கொடுத்துட்ட. நீங்கள் தானே கேட்க சொன்னீங்க, நீங்கள் தானே கேட்க சொன்னீங்க. என்னமோ நடக்க போகுதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ஃபோனை வச்சாச்சு. அரை மணி நேரத்தில் ஒரு ஆள் வரான். இங்கே தேவர் ஐயாவையும் அந்த பியூன் உதவியாளரையும் கூட்டின்னு வர சொன்னாங்க. எங்கன்னு செக்ரட்டரியேட்டுக்கு வர சொன்னாங்க. நேராக 2 பேரும் பயந்துன்னு தான் போனாங்க, என்ன ஆகுமோன்னு. உள்ளே போனால் என்ன ஆச்சு தெரியுமாங்க, தான் அலுவலகத்தில் இருந்த பியூனை கூட பார்த்து பெருந்தலைவர் என்ன சொன்னார், பா டியூட்டி முடிஞ்சு போச்சு, எனக்கு சில ஃபைல்லாம் இருக்குது நான் பார்க்கணும், பார்த்துட்டு கையெழுத்து போட்டு வர்றதுக்கு மணி 10 ஆகிடும், நீ போ உன் புள்ளக்குட்டி போய் பாரு போ அப்படின்னு அனுப்பிட்டார். அங்கே இருந்தது அவர் மட்டும்தான். இந்த ஃபோனை அட்டன் பண்ணதே அவர் தான். இப்போ நிலைமை புரியுதுங்களா உங்களுக்கு? இதை புரிஞ்சுக்கினார் மூக்கையாத்தேவர். என்னமோ ஆக போகுதுன்னு முடிவு பண்ணார். ஆனால் மண்ணாங்கட்டியும் இவரும் உள்ளே போன உடனே பெருந்தலைவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா, மண்ணாங்கட்டி என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிரு, உன்ன மாதிரி ஒருத்தன் பாதிக்கப்படுறான்னு எனக்கு தெரியாதுப்பா, என்ன செய்கிறேன் தெரியுமா, இனிமேல் அரசாங்க வேலைக்கு வருகிறவர்கள் குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் என்று இந்த ஜிஓவை கேன்சல் பண்ணிட்டு புது ஜிஓவை நாளைக்கு பாஸ் பண்றேன் போ. இந்த மனித நேயத்துக்கு பேர் தான் பெருந்தலைவர் காமராஜர். இந்த பண்பாடு நமக்கு வர பாதிக்கப்படுகிற ஒருத்தன்னு பார்க்கலீங்க அவரு. அப்ப இதை உலகம் கற்கணும். இது எந்த பாட புத்தகத்தில் இருக்குது? உலகம் கற்க வேண்டிய பெரிய ஒரு கல்வி நிலையமாக இருந்தார் அவர். ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக இருந்தார். எவ்வளவு விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப கற்பது என்பது எதிலிருந்தும் கற்கலாம். நம்ம நினைக்கிறோம் நம்ம 6 அறிவு படைத்தவர், நமக்கு தான் எல்லாம் தெரியும், அது தெரியும். நிறைய பேர் கற்கிறது என்ன பல வகையில் இருக்குது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. செகண்ட் ஷோ போயிட்டு வர்றாங்க கணவனும் மனைவியும். செகண்ட் ஷோ போட்டுட்டு தெருக்கு அது பூட்டிட்டு தான் போனாங்க. பூட்டிட்டு தான் போனாங்க. திரும்பி வந்து பார்த்தா தெரு லைட்லையும் ஏரியில் ஒரே இருட்டாகுது. கரண்ட்டு வேற இல்லை. அவன் சொன்னான், நான் இருட்டிலே பூட்டு திறந்து பழக்கம், உன்னை எழுப்பக்கூடாது, நானாக ஒரு சாவி எடுத்து போய் திறந்து பழக்கம், இப்படி கூட நான் திறக்கிறேன். ஆமாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்ச்சை நீ புடி, நான் திறக்கிறேன்னா அந்த அம்மா. இவனும் டார்ச் இந்த செல்லுலேருந்து பிடிக்கிறான். இந்த அம்மா போட்டு குடையுது, அது திறக்கலை. 15 நிமிஷம் ஆகிப்போச்சு. இப்படி குண்டா அப்படின்னு எடுக்குன்னு வாங்கி திறந்துட்டான் சார். அடுத்தது கையை வச்சான், திறந்து போச்சு. அந்த அம்மா செல்லை அப்படி பிடிச்ச வேகத்தில் திறந்துட்டான். அந்த அம்மா சொல்லிச்சு, இப்போ தெரியுதா டார்ச்சை எப்படி பிடிக்கணும்னு? அதாவது இவன் டார்ச்சை சரியாக காட்டாதனால்தான் அந்த அம்மா திறக்கலைன்ற அவன் திறக்கிற மாதிரியும் என்ன அதுவாக முந்திக்குது. பார்த்தீங்களா? இந்த திறமையும் அற்புதமும் அபார பெருமையும் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே மாதிரி ஒரு அம்மா சொல்லுது புருஷங்கிட்ட, இங்கய்யா இங்கே பாரு, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், 3 நாள் ஆகும். 2 பசங்களும் உன்னை நம்பி தான் விட்டு போகிறேன். விட்டு கடாச்சிட்டு ஊரை சுற்ற போவாத, இங்கேயே இரு. சரிம்மா நான் அப்படியே இருக்கிறேன், போவேன், 3 நாள் தானே, பிரச்சனை இல்லைன்னு. வாசல் வரைக்கும் போனவங்க நம்பிக்கை வரல அந்த அம்மாவுக்கு. இங்கே பாரு, உன்னை நம்ப முடியாது, நான் போய் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து உனக்கு ஃபோன் பண்ணுவேன். நான் ஃபோன் பண்ணுற போதெல்லாம் ஒரு மூட்டு மிக்சியை சவுண்டை உண்டாக்கு, அந்த சவுண்டு எனக்கு கேட்டால் நீ வீட்லேயே இருக்கிறதா நான் நினச்சிக்குவேன் அப்படின்ட்டு போயிட்டான். போய் முதல் நாள் ஃபோன் அடிச்சுது அந்த அம்மா. மிக்சியை போட்டான், டர்ன்னு சத்தம் கேட்டுது. 3 தடவை அடிச்சுது. 2ஆவது நாள் அடிச்சுது. 3ஆவது நாள் என்ன பண்ணிச்சு, 3 நாள் பொறுத்தானே வரணுன்னுது. 3ஆவது நாள் காலையில் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுச்சு.
வந்தால் இவனை காணோம். 2 பசங்களும் உட்காந்துங்குது சோபாவில். எங்கடா உங்கள் அப்பன் அப்படின்னு கேட்டுது. அதுக்கு பையன் சொன்னான், அது என்னமோ தெரியலமா 2 நாளாக பையில் மிக்ஸி எடுத்து வச்சுக்கின்னு வெளியில் கிளம்பிடுறாரு. இன்னைக்கு அது மாதிரி தான் மிக்ஸி எடுத்துன்னு கிளம்பிட்டாருன்ட்டான். அவன் நம்மாளி அம்மா மகா கெட்டிக்காரனா இருப்பான் பாரு. மிக்ஸி தானே போடணும், போகிற இடத்துல பிள்ளைக்கு ஃபோன் வந்ததுன்னு டக்குன்னு எங்கள் போகிற இடத்துல ஏதாவது வீட்டில் பிள்ளைக்கு சொருவி மிக்ஸியை போட்டு விட்ருவான். அது சவுண்டு கட்டி நீ வீட்டில் தான் இருக்கிற. இந்த மாதிரி புத்தி கூர்மையில ஒருத்தரை ஏமாத்துறதுலேயும் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒருவன் பாதிக்கப்பட்டான் என்று தெரிந்தவுடனே அந்த பாதிப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன மார்க்கம் என்று ஒரு மாபெரும் தலைவன் வழிகாட்டினான் என்றால் இதை விட என்ன பெரியணும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. வாழ்க்கையில் நிறைய கற்கணும் சார். ஒரு மனிதன் மனம் அப்போ தான் மென்மைப்படும், மேன்மை அடையும். இந்த மனம்தான் மனிதனை தீர்மானிக்கிறது இல்லைங்களா? மனிதனை தீர்மானிக்கிறது. சிரவணனுடைய பெற்றோர் பக்தின்ற ஒரு புத்தகத்தை தான் வாங்கி அப்பா பிள்ளைக்கு கொடுக்கிறாரு இல்லையா? சிரவணனுடைய பெற்றோர் பக்தின்னு ஒரு புத்தகத்தை வாங்கி பாடப்புஸ்தகத்தை மட்டுமே படித்திருந்த அந்த பிள்ளை பெற்றோர்கள் மீது எப்படி பிள்ளை பக்தி வைக்க வேண்டும் என்ற அந்த சிரவணன், அதுதான் ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி பிறவியிலே குருடான பெற்றோர்களுக்கு தண்ணீர் கொண்டு வருகிறதுக்கு சிரவணன் ஆற்றில் இறங்கின போது விலங்கு என்று நினைத்து தசரதன் அம்பு போட்ட கதை நமக்கு தெரியும். அந்த சிரவணனுடைய பெற்றோர் பக்தி என்ற புத்தகத்தை வாங்கி கொடுத்த உடனே பக்கம் பக்கமாக ஒவ்வொரு எழுத்து விடாமல் அந்த பிள்ளை படித்து உள்வாங்கினான், சின்ன பிள்ளைய. அதே பிள்ளை தான் போர்பந்தரில் நடந்த ஹரிச்சந்திர நாடகத்தையும் உத்து கேட்டான். நாள் அந்த இரவு முழுவதும் அந்த நாடகத்தை பார்த்தான். பார்த்த மாத்திரத்தில் அந்த பிள்ளையின் மனதிலே ஒரு மாற்றம் வந்தது. பாடப்புத்தகங்கள் தராத ஒரு அறிவை அந்த நாடகமும் அப்பா வாங்கி கொடுத்த பரிசாக தந்த புத்தகத்தில் இருந்த வாசகங்களும் அவனுடைய புத்தியில் நிலை பெற்று விட்டது. அப்பதான் சொன்னான், அந்த புள்ள உறுதி எடுத்தான், என்னுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே உண்மையை நோக்கித்தான் உயிருள்ளவரை இருக்கும் என்று உறுதி எடுத்துக்கொண்டான். உலக உத்தமர் காந்தியடிகள் என்று இன்றைக்கும் உலகம் பாராட்டுகிறது. அப்ப நாம கற்றுக்கொள்ளுகிற பண்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க நம்ம வாழ்க்கையில் உயர்த்தும். ஏன்னா கற்றது சும்மா கொஞ்சம் நம்ம படிக்கிறது பூரா ஒரு வேலைக்கு தான் படிக்கிறோம், அதானே உண்மை. ஒரு வேலைக்கு போகணும், அவ்வளோதான், சம்பாதிக்கணும், அதுதான். இன்ஜினியரா டாக்டரா மனித தன்மையோடு இருக்கணும் இல்லை. அதனால தான் வேதாத்திரி மகரிஷி ரொம்ப அழகானது மனவளக்கலை என்ற நூல் வாய்ப்பு இருந்தால் படிங்க. மனிதனுடைய மனம் எப்படி செம்மையடைய வேண்டும் என்ற மார்க்கங்களை எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார். வாழ்க்கை எப்படி சீராக இருக்கும், அவர் எவ்வளவோ குணங்கள் இருக்கு, எவ்வளவோ பண்புகள் இருக்கு. பண்பாடு நாகரிகம் சொல்றமே, நாகரிகம் வெளி உலகத்தை சார்ந்தது, பண்பாடு மன உலகத்தை சார்ந்தது. பண்பட்ட மனம், நிலம் பண்பட்டால் நல்ல நெல் விளையும், மனம் பண்பட்டால் நல்ல சொல்லும் செயல்களும் விளையும். மனம் பண்படணும் சார், இந்த மனம் பண்படணும். அதெல்லாம் தான் நம்ம எதில் இருக்கிற எந்த உயர்வையும் எடுத்துக்கலாம். ஆச்சரியமான விஷயங்கள் உலகத்தில் நிறைய உண்டு தெரியுமா உங்களுக்கு? நாம் இன்றைக்கி பார்க்குறோம், நான் அண்மையில் கூட பார்க்குறது உண்டு. எனக்கு பார்த்தா அந்த குழந்தைய பார்த்ததுமே எனக்கு ஞாபகம் வந்தது. உண்மையிலே ஞான குழந்தையாக தான் இருக்குது. அழகாக பாடிச்சிங்க. அந்த வயசில் நம்ம பாடி இருப்போமா? ஏன் நாங்கள்லாம் ஆசிரியருங்க, கிளாஸ் ரூமில் என்ன தெரியுமா நடக்கும், யார் தம்பி கந்தசாமி பாடுன்னா சார் அவன் பாடுவான்னுவான். எந்த பையனும் நான் பாடுவேன் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்ன வரலாறே கிடையாது. இன்னொருத்தரை தான் நம்ம உதாரணமாக காட்டுவோம். ஆனால் அந்த பிள்ளை பாடிச்சுட்டீங்களா? நிறைய பிள்ளைகளுக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. தயவு செய்து அன்பையும் அருளையும் கருணையையும் இரக்கத்தையும் மனிதநேயத்துமாக பண்பாட்டை நாம தான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் பெற்றோர்கள். அதுக்கு தான் நான் இதை போட்டது, இந்த தலைப்பு. நாம் படித்தா போதும், மார்க் வாங்கினா போதும்னு நினைக்கிறோம். ரொம்ப சிரமம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். வெறும் மார்க் மட்டும் மனிதனை ஆக்காது. நம்ம விட பறவைகள் என்ன அழகாக இருக்குதுங்க, ஆச்சரியமான விஷயங்களா. நன்மையில் சில புத்தகங்களை படிக்கிற போது எனக்கு ஆச்சரியம் தாங்கலை. நான்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தான். அனந்தபுரம் போர்டு ஸ்கூலில் தான் நானும் அவரும் படித்தோம். விழுப்புரம் தாலுக்கா, செஞ்சி பக்கத்தில் தான், செஞ்சி தாலுக்காவில் அனந்தபுரத்தில். நான் பக்கத்தில் தான் பனமலைப்பேட்டைன்னு ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்தவன். அங்கே எங்கள் ஊர் மலைக்கோயிலில் தாளகிரி ஈஸ்வரன்னு பேர். தாளன்னா பனைன்னு அர்த்தம். அந்த பனை மரங்கள் நிறைந்த ஊர். அழகான ஆச்சரியமான விஷயம் நான் பார்த்தது என்ன தெரியுமா, அந்த பனை மரத்தில் தூக்குனாங்குருவி கூடு கட்டும். அழகான கூடு. எந்த சிவில் இன்ஜினியராலும் கட்ட வேணாம், அந்த கூட்டை அழகாக அறுபடாமல் பிரித்தாலே போதும். பிரிக்க கூட முடியாதுங்க. அது எந்த பல்கலைக்கழகத்தில் போய் எந்த காலேஜில் படிச்சது, அது எதுவும் தெரியாது அதுக்கு.
எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு அழகான கூடு, அதுக்கு ஒரு நுழைவாயில், அதுக்கு ஒரு பள்ளம், என்ன அழகு. அதில் இன்னும் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? ஆண் பனை பெண் பனை ரெண்டு இருக்கு. ஆண் பனையில் மனுஷன் கிட்டேயே போக மாட்டான், அதுக்கு தேவையே இல்லை. அங்கே பெண் பனையில் போய் மரம் ஏறுவான். ஏன்? நுங்கு கிடைக்கும். இந்த குருவிக்கு என்ன ஞானத்தை கடவுள் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? ஆண் பனையில் ஒரு கூடு கட்டும், பெண் பனையில் ஒரு கூடு கட்டும். பெண் பனையில் கட்டிய கூட்டில் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழும். ஆண் பனையில் கட்டிய கூட்டில் தான் முட்டைகளை வைக்கும். ஏன் தெரியுமா? இந்த முட்டை பொரித்து குஞ்சுகளாக மாறுகிற போது யாராலும் தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காக ஆண் பனையில எவரும் வரமாட்டார்கள் என்பதனால் அந்த குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு தேடுகிற வகையில் அங்கே முட்டைகளை வைத்து இங்கே வாழ்க்கையை நடத்துது. ஏன்னா யாராவது மரத்தில் ஏறினா கூட நாங்கள் பறந்து போயிடலாம், தங்களை காப்பாற்றிக் கொள்ளுகிற தன்மை இங்கே இருக்கிறது என்று ஒரு ஞான உணர்வோடு அந்த கூட்டை கட்டுகிறது என்றால் இதற்கு இதை விட என்ன வேணும்? அதற்கு உரிய ஞானத்தையும் அறிவும் கடவுள் வச்சு தான் இருக்கிறோம். இது ஆச்சரியமான விஷயம் சார். அப்போ அதிலிருந்து நம்ம கற்றுக்கலாம். இப்போ நம்ம அவைகள் கூடு கட்டுகிறது, மனிதர்கள் வீடு கட்டுகிறார்கள். அன்னைக்கு கூட ஒரு மேனேஜர், பேங்க் மேனேஜர் கேட்குறாரு, என்னையா பணம் கட்டும்போது இஎம்ஐ கட்டும்போது ரொம்ப சோர்வாகிற, என்ன வீடு கட்டும்போது அவ்வளோ சந்தோஷமாக கட்டினேன்? அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், வீடு நான் மட்டுமா கட்டினேன், கொத்தனார், இன்ஜினியரு, பெரிய ஆள், சித்தாள் எல்லாம் சேர்ந்து, அது பிளம்பரு, எலக்ட்ரீஷியன் எல்லாம் சேர்ந்து கட்டலாம். இஎம்ஐ நான் மட்டும்தானே கட்டுறேன்னா, அது நீ தானே சொந்த வீடு நீ தான் கட்டணும். ஏன்னா அங்கே கட்டுற போது இருந்த ஆனந்தம் இங்கே கட்டுற போது இருக்காது. மனிதன் வாழ்வது வீடு, என்ன அழகு பாருங்க. அங்கே கூடு கட்டுவதற்கும் ஒரு ஞானத்தை கொடுத்தான், வீடு கட்டுவதற்கும் ஒரு ஞானத்தை கொடுத்தான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் உலகத்தில் நிறைய இருக்குது சார். யாருக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இப்போ நம்ம கூட பழகிறவர்களுக்குள்ளே நம்ம சாதாரணமாக நீங்கள் எடை போட்டுறக்கூடாது, இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. நான் பல பட்டிமன்றங்களில் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன். யாரும் நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நம்ப முடியாது, தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. நம்ம விட சாதாரணமான ஒரு பையனுக்கு அது ஒரு தூக்கி அடிச்சுட்டு போடுவான். தாம்பரத்தில் ஒரு பெரியவர், எப்போ பார்த்தாலும் அவர் தன்னை பற்றி வியப்பாக நினைப்பார். ஆனால் அவரை பார்க்குறதுக்கே ஜனங்க பயப்படுவாங்க. ஏன்னா அவர் ஒரு வில்லங்கமான கேள்வி கேட்பார், போகிறவனை மரவனெலாம் மடக்குவார். மடக்கி அவன் பதில் சொல்ல முடியாத திணறதை பார்த்து சந்தோஷமாக இருப்பார். அப்படி ஒரு வகையான ஒரு மகிழ்ச்சி அவருக்கு இயல்பா. அப்படி அது மாதிரி தான் என்ன பண்ணார், இந்த தாம்பரம் பாரத மாதா தெருவில் ஒரு நாள் டீ கடையில் வாசலில் உட்காந்துங்கிறார். அதே தெருவில் ஜெயகோபால் கருடைய ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே படிக்க பையன் 8ஆம் கிளாஸ் பையன் பைய தூக்கின்னு வேகமாக போகும்போது அவனை கூப்பிட்டாரு. என்னடா மார்க்குன்னாரு. ஸ்கூல்லேயே ஃபஸ்ட் ரேங்க் நான் தான் அங்கிள்னா. அப்படியா, அப்போ மகா கெட்டிக்காரன் போல் இருக்குது, என் பக்கத்தில் உட்காருன்னாரு. என்ன எதுக்குங்கன்னு கேட்டான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறா பார்க்கலான்னாரு. கேளுங்க அங்கிள்னா. சூப்பரான கேள்வி ஒன்று கேட்டார். நான் கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் ஃப்ளைட்டில் போகிறேன், அப்படின்னா என் வயசு என்னான்னு கேட்டார். கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிங்க. கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகிறாராம், ஃப்ளைட்டு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, அப்படின்னா என் ஏஜ் என்னான்னாரு. சம்பந்தம் இல்லாத கேள்வின்னு பையன் புரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட்லி உங்களுக்கு 60 ஐயா அங்கிள்னா. கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. நீ ஸ்கூல் ஃபஸ்ட் இல்லைடா, ஸ்டேட் ஃபஸ்ட்டே வருவிடா, அவ்வளவு அறிவுடா, கரெக்டாக எனக்கு 60 தான்டா, எப்படா கண்டுபிடிச்சேன்னாரு. எங்கள் வீட்டில் எங்கள் ஒரு அண்ணங்கிறான், அவன் ஏடா கூடமாக பேசுவான், அவன் பேசுறதுக்கும் ஒன்றும் சம்பந்தமே இருக்காது. அவனை நாங்கள் எல்லாரும் அரக்கிருக்குன்னு கூப்பிடுவோம். அவனுக்கு வயசு 30. அதான் நான் கணக்கு போட்டேன், அரக்கிருக்குக்கு 30ன்னா முழு கிறுக்குக்கு 60 தானே இருக்கும்னு நான் முடிவு பண்ணேன் அங்கிள்னா. இப்போது அவர் டைரி எடுத்து எழுதிட்டார், இனி வாழ்நாளில் நான் யாரையுமே கேள்வி கேட்க மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டார். ஏன்னா இப்படிலாம் பதில் சொன்னால் தான் சில பேர் அடங்குவான். எதிலிருந்தும் சின்ன சின்ன விஷயங்களுங்க. நீங்கள் போகிறீங்க, சாலையில் போகிறீங்க, இதே தருமபுரி சிக்னல் இருக்குது, ரவுண்டானா வருது, சிக்னல் இருக்குது. அந்த சிக்னலை பாருங்கள், நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் அப்படியே அதே ரொம்ப சீரியஸாக இருக்க வேண்டாம். உலகமே வெறுத்து போச்சு, இப்போ வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு ஒருத்தன் ஒரு சாமியார்கிட்ட வந்தான், துறவி கேட்டார், என்ன ஆச்சுறான்னு. வாழ்க்கையே வெறுத்து போச்சு, அட வாழ கஷ்டம்லாம் இருக்கு, 1000 கஷ்டத்தை உணர்ந்துட்டேன் சாமி, என்னால் தாங்க முடியல,
நான் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னா இங்கே வா அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஸ்பூன் உப்பை போட்டு அரை டம்ளர் தண்ணியில் உப்பை போட்டு கையில் இது குடுறான்னாரு. வாயில் வச்சு குடிச்சுப்பிட்டு என்னையா உப்பு கறிக்குது, நான் படுற கஷ்டத்தை விட மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்குற நீ, இது எதுக்கு அப்படின்னா, என்ன பண்ணுது உனக்கு, ரொம்ப கசக்குது, ஒரே கறிக்குதுன்னா. சரி கொடு. அதே 4 ஸ்பூனு உப்பை எடுத்துக்கின்னு போய் அவனையும் கூட்டி போனார். குடி தண்ணீர் குளம் ஒன்று இருந்தது, அந்த குளத்தில் 4 ஸ்பூனையும் போட்டார். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிடான்னாரு. அழகாக குடித்தான், ரொம்ப நல்லா இருக்குதுன்னா. அப்போ தான் ஒரு துறவி சொன்னார், கஷ்டம் வாழ்க்கையில் கஷ்டம் வரும் இஷ்டமும் வரும்டா, அந்த துன்பங்களை பெரிய மனசை நீ டம்ளராக வச்சுருந்தீன்னா அது கரிக்கும், மனசை குளமாக மாற்றிக்கினா அது இனிக்கும். இது தாண்டா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு. அதுவும் தாய்மார்கள் நிறைய இருக்கிறீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுறது முதல் ஆள் அவங்க தான். ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இவங்க சொல்லிட்டாங்களே, இவங்க அப்படி பண்ணிட்டாங்களே. இப்போ மாமியார் இப்படி சொல்லிட்டு தான் என்ன, வருத்தப்படவே வேணாம். அவங்க மாமியார்கிட்ட அது எவ்வளோ கஷ்டப்பட்டுதோன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதில் நமக்கு ஒரு ஆறுதல் வந்துடும். அதனுடைய பிரதிபலிப்பு தானே இது. அதனால் ஏன்னா சில நேரங்களில் நமக்கு அந்த சீரியலில் வர்ற கொடுமை இருக்குதே, தயவு செஞ்சு சீரியலை பார்க்காதீங்க. உண்மையிலேயே உங்களை எல்லாரையும் நான் வணங்குறேம்மா. சீரியலை தியாகம் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிறீங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையிலே நல்ல விஷயத்தோடு தான் அது பார்க்குது. ஆனால் ஒரு மாமியாரை எப்படி கீழே வீழ்த்துறது, விளக்கெண்ணெயை ஊற்றுறது, எண்ணெயை ஊற்றுறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது, குறுக்கு வழியிலெல்லாம் காட்டுற மோசமான சூழ்நிலை இது. நல்ல மனசு கூட மாறி போகுதுங்க. இதெல்லாம் சரியில்லை. பார்த்துட்டு ஒரு நாள் இயல்பிலே அந்த பொண்ணுக்கு பாவம் மாமியார் ரொம்ப பிடிக்கும், அம்மா ஸ்தானத்தில் தான் வச்சு கொண்டாடிச்சு. அந்த அம்மா என்னமோ வலிக்குதுன்னாங்க, டக்குன்னு ஒரு ஆட்டோவில் தூக்கி போய் டாக்டர்கிட்ட காட்டி ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டார். நல்ல வேளை புண்ணியவதி தாயே, உங்கள் அம்மாவான்னு இல்லைங்க எங்கள் மாமியாருக்கு உண்மையிலேயே சொல்கிறோமா நான் பாராட்டுறேன். 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தேன்னா அந்த அம்மாவை காப்பாற்றியே இருக்க முடியாது. சந்தோஷமாக நல்ல பொண்ணுமா நீன்னு நான் அப்போவே சொன்ன ஆட்டோக்காரங்கிட்ட, மெல்லமாக போடான்னு. முடிஞ்சு போச்சா? இப்போ சீரியல் பண்ணுற வேலை தான் அதனுடைய இயல்பான தர்ம குணத்தையே மாற்றுது பார்த்தீங்களா. அதைத்தான் நான் சொல்ல வரேன். மனிதனுடைய மனம் பாழடையக்கூடாது. இன்னைக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மனம் விகாரமான ஒரு நிலையை அடைகிற போது தான் பல சிந்தனைகள், தேவையற்ற பழிவாங்குகிற சிந்தனைகள்லாம் நமக்கு வருது. எதையும் ரசிக்கணும்னு, அதுதான் நம்ம படிக்க வேண்டிய பாடம். சார் கஷ்டமே வரும், கஷ்டத்தை கூட இஷ்டமாக பார்க்க பழகிட்டோம்னா வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும் சார், மிக அருமையாக இருக்கும். நான் நிறைய பார்ப்பேன் சிக்னலில். நான் ஒரு விஷயம் நல்லா நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. நீங்கள்லாம் நிறைய பேர் போயிருப்பீங்க, காரில் போகும்போது பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிக்னலில் ரெட்டு இருக்குது, எல்லோ இருக்குது, கிரீன் இருக்குது இல்லையா. அதுவும் பார்க்கலன்றதுக்கு தான் பக்கத்தில் வேறு எழுதியிருப்பான், நில் கவனி செல்லுன்னு அதை வேறு எழுதி வச்சுருப்பான். நில்லு ரெட்டுக்கு நேராக நில்லு, கவனின்றதுக்கு மஞ்சள், செல்லுன்றதுக்கு கிரீன், அதுக்கு நேராக எழுதி வச்சுருப்பான். இவன் ரெண்டையுமே பார்க்க மாட்டான், ஒரே பார்த்துன்னு இருப்பான். 82, 81, 80, 79, 78 அப்படியே கிட்ட வரும்போது, அந்த 10 கிட்ட வரும்போது ட்ருன்னு ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த மஞ்சள் வருது பாருங்க, அந்த மஞ்சள் வரும்போதே சில பேர் டக்குன்னு பாஞ்சிருவான், ஒரு வேகமாக வில்லிலேருந்து அம்பு பாயிற மாதிரி. அப்படி தான் தேனாம்பேட்டை சிக்னலில் ஒருத்தன் பாஞ்சிட்டான். அவன் தான். நமக்கு ஒரு பண்பாடு உண்டு. நீங்கள் ஃப்ளைட்டில் நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க. ஃப்ளைட்டில் போய் லேண்டிங் ஆன பிற்பாடு ஃப்ளைட்டு நிற்கும். அப்போ எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்பான். 240 பேர் இருந்தான்னா 240 பேர் சுற்றி பார்ப்பான். யாராவது ஒருத்தன் முதல்ல எழுந்திருக்கிறானா பார்ப்போம். அவன் எழுந்தான்னா, இல்லைன்னா அந்த அம்மா உட்காந்துரும், அந்த பொண்ணு உட்காருன்னு கொண்டுடும். அப்படி மாதிரி நமக்கு ஒரு பார்வை உண்டு. யாராவது முன்னாடி போயிட்டான்னா நமக்கு தாங்காது, உடனே நாம கிளம்பிடுவோம். அவன் தான் போகிறானே, நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்படி உள்ள அது மாதிரி தான் தேனாம்பேட்டை சிக்னலில் ஒருத்தன் பைக் எடுத்துன்னு சர்ன்னு பாஞ்சிட்டான் சார். பின்னாடி 5 பேர் அவனை ஃபாலோ பண்ணி போட்டான். பின்னாடி போன 5 பேரையும் கான்ஸ்டபிள் ஓரம் கட்டிட்டார். நெல்லு. அதில் ஒருத்தன் கேட்டான், தர்மத்தோட கேள்வி கேட்டான். முதல்ல போனான் அந்த ஆள், அவரை விட்டுட்டு எங்கள் 5 பேரையும் பிடிச்சிட்டியாயா, நியாயமான. அதுக்கு கான்ஸ்டபிள் சொன்னார், அவரை எப்படிடா நாங்கள் பிடிக்க முடியும், அவர் தான்டா எங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவே அவர் தான். ஒரு நாளைக்கு 5 தடவை இப்படி முன்னாடி போவார், அவனை நம்பி பின்னாடி 5 பேராக போவான். டெய்லி ஒரு 30-40 கேஸை அவர் தான் எங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறாரு. அவர் நாங்கள் போய் பண்ண முடியுமாடா, அவர் எப்படா நாங்கள். அவன் பார்த்து மயங்கி போட்டான் சார். ஆடாடா இப்படி ஒரு சூட்சம் இதில் இருக்குதுன்னு என் வாழ்நாள்லேயே தெரிஞ்சுக்கினது உண்மைதான். இப்போ தான்டா இனிமேல் நான் எவனை நம்பியும் பின்னாடி போக மாட்டேன்னு ஒரு முடிவு.
எதுக்குள்ளே எது இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, தீர்மானிக்க முடியாது. உணர்ச்சி வசப்பற்றக்கூடாது. உண்மையை உணர்கிற வரையில் மனிதன் உணர்ச்சிக்கு ஆளாவே கூடாதுன்ற படிப்பினை எவ்வளவு நமக்கு பாடத்தில் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? உணர்ச்சி வசப்பட்டதுனால தான் நம்ம கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக கொன்றுவான்னு சொல்லிட்டான். ஏன் அவன் உணர்ச்சி வசப்பட்டான்? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி சாதகமாக்கிட்டது அவனுக்கு. ஏன்? கோப்பெருந்தேவி சம்சாரம் ஊடல் கொண்டு உள்ளே போறா. போ, உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு உள்ளே போகுது அந்த அம்மா. ராஜாவுக்கு அவனும் ஒரு ஆம்பளை தானே, பின்னாடியே போகிறான். ஐயோ அம்மா கோவப்பட்டு போகுது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. பின்னாடியே சமாதானப்படுத்துறதுக்கு போகும்போது அந்த நேரம் பார்த்து பொற்கொல்லன் வந்து சிலம்பு திருடிய கல்வன் கிடைத்து விட்டான்னா, ஆஹா, அவளுடைய கோபத்தை தீர்ப்பதற்கு காணாமல் போன அவளுடைய சிலம்பு கொண்டு வந்து கொடுத்துட்டா, அந்த கோபத்தை தீர்த்து விடலாம் என்று கருதி கொண்டு வா அவனை சொல்றது பதிலாக கொன்றுவான். உணர்ச்சி வசப்படுகிற போது வாய் உதடுகள் மாறும், உண்மை தெரியாது. அதனால தான் உணர்ச்சி வசப்படவே கூடாது. அன்றைக்கி டாக்டர் ஒருத்தர் பேஷண்ட்டு பார்க்க வந்தான். பேஷண்ட்டு வர்றான், அவன் ஆப்ரேஷன் பண்ணிக்கின்னு வர்றவன். அவன் சொல்கிறான், ஆப்ரேஷனுக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன் டாக்டர்? அவர் என்ன மூடில் இருந்தாரோ தெரியல, பாவம். பணம் கட்டுறவன் பணம் கட்டலையே என்னமோ தெரியல. ஆப்ரேஷன் பண்ணினா நான் எப்படி இருப்பேன் டாக்டர்னா, நீ எப்படி இருப்ப? அவ்வளோதாங்க, அவன் ஆப்ரேஷனுக்கு வரலைங்க. அவன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு நான். உணர்ச்சி வசப்படும் போது சில நேரங்களில் நமக்கு உண்மை தெரியாது. அந்த உணர்ச்சியை மடமாற்றம் செய்கிறதுக்கு தான் நம்ம நிறைய படிக்கணும். நிறைய பேர் கோவப்படுறோம், எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறோம், இல்லை எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறோம். அதனால தான் அன்றைக்கி கூட ஒருத்தன் சொன்னான் அவங்க வீட்டுக்காரம்மா கிட்ட, ஏம்மா சட்டையை பையன் எடுத்தானா? ஏயா பணம் காணோம் அதனால் அப்பா இன்றைக்காவது என்ன நம்பனியா நான் எடுக்கலேன்னு? இல்லை, நீ எடுத்திருந்தா மொத்தம் எடுத்திருப்ப, கொஞ்சம் இருக்குது அதனால தான் கேட்டான் அவன் எடுத்தானான்னு. ஏன்னா அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்றது அங்கே தான் தெரியுது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குதுமா. சேரில் அன்றைக்கி புருஷனை உட்காந்துங்கிறாரு, அந்த அம்மா வெளியில் கிளம்புது, ஹேண்ட்பேக் தூக்கி மாட்டிக்கின்னு, ஏங்க நான் வெளியில் போகிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு. அதை விட எனக்கு என்னடி வேணும்னா. அதனால் அங்கே உள்ள இருக்கிற பூகம்பம் எவ்வளோன்றது நாம் யோசிக்கிற வேண்டியது தான். அதுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு. ஏன்னா பிரச்சனையும் இல்லாத வீடுங்களே கிடையாது இல்லைங்களா? அதைத்தான் சொல்ல, பிரச்சனைகளையும் கூட ரசிக்க பழகணும். அதனால் பாரதி சொன்ன வார்த்தையை வீட்டில் எழுதி வைங்க, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். சார் நம்ம வாழ போகிறது ஒரு 100 ஆண்டுகள்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடியும் வரலாறு கிடையாது, பின்னாடியும் வரலாறு கிடையாது. இருக்கிறதுல ஏன் சார் போட்டி பொறாமை, நீயா நானா அவனா எதுவா, நீ உயர்ந்தவன் நான் உயர்ந்த, ஒன்றும் கிடையாது. எல்லாமே அவங்கவுங்களுக்கு சமமானவங்க தான். எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான திறமை இருக்குது. தேனாம்பேட்டை சிக்னல் நான் எப்போ போனாலும் டி நகரில் போனால் அப்படி தான் வருவேன் காரில். அப்படி வந்தால் அந்த கான்ஸ்டபிள் என் ஸ்டூடெண்ட்டு, அது வேறு விஷயம். அவன் அழகாக எப்பயுமே ரசனையாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தவனான்னு அப்படியே வளர்ந்தவன். அவனுக்கும் இன்னொருத்தனுக்கும் வாதம் நடக்குது. ஃபுல்லாக குடிச்சுவிட்டு காலி பாட்டிலை கையில் வச்சுக்கிட்டு அது பையன் அந்த ஆள் நவர மாட்டான், ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டான்றான். இவன் நம்மால் கேட்டான், டேய் ஃபுல்லாக குடிச்சிட்டு என் உயிரை வாங்க வந்தேடா, எனக்கு சந்திராஷ்டமம் சரியில்லையோ இன்னுமோ தெரியல, என்னடா இப்படி படுத்துறிய பாடு, இப்படி வாடான்னு வரவும் மாட்டான்றான். டிராஃபிக் பிரச்சனையாக வருதுடா வாடான்றான். இல்லை சரி நான் கேட்குறேன் நியாயமாக, காசு கொடுத்து தானே வாங்கினேன், வீட்டில் உக்காந்துன்னு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு தொலைகிறது தானே, ஏன்டா இப்படி ஃபுல்லாக குடிச்சிட்டு நடு ரோட்டில் என் உயிரை வாங்குறேன், குடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சுன்னா. அப்படி என்னடா கட்டாயம்னாரு, மூடி தொலைஞ்சு போச்சுன்னா. இப்போ அவன் நமக்கு அது சின்ன காரணம், ஆனால் அவனுக்கு அது பெரிய காரணம். அவன் சொல்கிறதுல நியாயங்குது. மூடி தொலையாமல் இருந்தால் அதை டைட்டாக மூடி வச்சுருந்துருப்பான். மூடி தொலைஞ்சு அப்படியே வச்சான்னா கீழே ஊற்றுறத வயிற்றில் ஊற்றிக்குவோன்னு அவனே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். எங்கேயுமே சிலதெல்லாம் நம்ம நியாயத்தை பார்க்கணும். அவன் இடத்துக்கு நம்ம போய் பார்க்கணும். படிக்கிற கதாபாத்திரம் கூட நம்ம அந்த இடத்துக்கு நம்ம மாறணும். தாம்பரத்தில் ஒரு தந்தையார் இறந்து விட்டார். அந்த பையனை விசாரிக்கிறதுக்கு எல்லாரும் வராங்க. உறவுகாரெலாம் வருவான்ல, உறவுகள் அப்படித்தான் இருக்கும், பல உறவுகள் இப்படி தான் இருக்கும். முதல்ல வந்தான் ஒருத்தன், அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், எப்போ போனார்? காலையில் தான் போனார். என்ன ஆச்சு? ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டு. சரி, டாக்டர்கிட்ட காட்டல? தாம்பரத்தில் தான் 2 டாக்டர் பார்த்தாங்க. வாயா, சிட்டியில் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது? காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்போலோ இருக்குது, அங்கெல்லாம் போய் காட்டாத. தாம்பரத்தில் காட்டினா அப்படி தான் ஆகும். போயிட்டான், அவன் பங்குக்கு போட்டான். ஒரு அரை மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான், அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். எப்படி? ஹார்ட் அட்டாக் தான்.
எப்போ? காலையில் தான். எங்கே காட்டினேன்? அப்போலோவில் தான் காட்டினேன். காமாட்சியில் கொஞ்ச நாள் காட்டினேன், அப்போலோவில் கொஞ்சம் காட்டினேன். போயா பைத்தியக்காரா, உள்ளூரில் எத்தனை ஆஸ்பத்திரி இருக்குது? இதை விட்டுட்டு எங்கேயும் அப்போலோவுக்கு போனால் அது வரைக்கும் தாங்குவார் அவர் அப்படின்ட்டு அவன் பங்குக்கு சொல்லிட்டு போட்டான். இப்போ அவன் என்ன தான் பண்ணுவான்? இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்த ஒரு ஆள் வந்தான், அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். அதே வசனம், ஹார்ட் அட்டாக். எந்த டாக்டர் கிட்ட காமிச்சிங்க? அப்போலோவில் 10 நாள் காட்டினேன், தாம்பரத்தில் ஒரு 10 நாள் காட்டினேன், அப்படியும் சரியில்லைன்னு அவன் சொன்னான். அவன் பங்குக்கு ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் ஒழுங்காக காட்டியிருக்கணும். இப்படி பைத்தியக்காரத்தனமாக 2 பக்கம் காட்டினா அந்த ஆள் என்னடா பண்ணுவான்னா, இவன் இப்படி போனாலும் ஒன்று கேட்குறான், அப்படி போனாலும் அவன் என்ன தான் சார் பண்ணுவான்? பார்த்தான். கடைசியில் 4ஆவதாக ஒரு ஆள் வந்தான், அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், எப்படி விவரம்? எங்கே டாக்டர்? அவரையே எழுப்பி கேட்டுக்கோ, என்னால் முடியல. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுற்றி இருக்கிறவன் அப்படி தான் சார் இருப்பான். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், வையகம் இதுதானடான்னா. சார் எல்லா இடங்கள்லையும் இருக்கும் சார். யாருக்குள்ள என்ன இருக்குதுன்னா, விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வழக்கு போட்டவன் குற்றவாளி கூண்டல் நினைக்கிறான். 10 வருஷமாக தாம்பத்திய உறவில் இருந்தீங்களடா, பேசி பாருங்கடா, கலந்து பேசி முடிவெடுங்கடான்னு நீதிபதி எவ்வளோ சொன்னாலும் அவன் சொல்கிறான், அதெல்லாம் உடுசி ஐயா ஏதாவது ஒரு தீர்ப்பு எழுதணும், தீர்ப்பு எழுதிட்டா நீ வருத்தப்படக்கூடாதுண்ணா. எந்த தீர்ப்பாக இருந்தாலும் 10 வருஷம் வாழ்ந்த வருத்தத்தோட அந்த தீர்ப்பு வருத்தம் கொடுக்க போது எழுதுன்னா, அடுத்த மாதம் சம்பளத்திலேருந்து பாதியை உன் சம்சாரத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா. உடனே அவன் சிரிக்க ஆரம்பிச்சான். சார் நீதியரசர் கேட்டார், அடடா இது போயிட்டு வருத்தப்படுவோன்னு பார்த்தா சிரிக்கிற. இல்லை சாமி, 10 வருஷமாக முழுசையும் கொடுத்துருந்தேன், அடுத்த மாதத்துல எனக்கு பாதி வருது பற்றியா, அதை விட பெருமை உலகத்தில் என்ன இருக்குதுன்னா. அவனுக்குள்ள ஒரு பூகம்பம் இருக்கிறது நீதியரசருக்கு அப்போ தான் தெரியும். நீங்கள் யாரையுமே எப்பயுமே சாதாரணமாக பார்க்காதீங்க. அவனுக்குள்ள ஏதோ ஒன்று கேள்விக்குறி இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும் சார். அன்றைக்கி இதே மாதிரி விவாகரத்து கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அந்த அம்மா குற்றவாளி கூண்டலில் நிற்குது. அவனை கேட்குறாங்க, நடந்ததெல்லாம் சொல்லுன்னு நீதியரசர் கேட்டார். யாரை? பாதிக்கப்பட்டவனை. அவன் சொன்னான், திரும்ப சொல்லி எனக்கு ஒரு பைத்தியமாக பிடிச்சிடும் போலக்குது, கவர்மெண்ட் வக்கீலை கூப்பிட்டு அவளையே விசாரிக்க சொல்லுங்க அப்படின்ட்டான். கவர்மெண்ட் வக்கீல் வந்தார், அந்த அம்மா கவுண்டலில் நிற்குது. கேட்டார், என்னம்மா உங்களுக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அந்த அம்மா சொல்லிச்சு, அடிப்படையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல மாடர்னாக அடுப்புங்கிறதான் நாங்கள் பண்ணி வச்சுக்கிறோம். வக்கீல் தலையை சொஞ்சிக்கினார். இல்லைம்மா உங்களுக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டேன். எங்கள் கடையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா ஓடுது அப்படின்னு. இல்லைம்மா உங்கள் விவாகரத்துக்கு கேட்குறாங்களே அது என்ன காரணம்னு. அட நீ வேற சாமி, விவாகப்பட்டு 4 வச்சுக்கிறேன், நீ வேறு விவாகப்பட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த ஆள் சந்தேகப்படுவான், அதெல்லாம் எனக்கு வேணான்னுட்டுது சார். அட என்னடா வம்பா போச்சேன்னு சொல்லி கடைசியில் கேட்டான். இல்லைம்மா உங்களுக்கு விவாகரத்து வேணும்னு நீ விரும்புறியே, அது எதுக்குன்னு தாங்க நாங்கள் கேட்குறோம், வேறு ஒன்றும் இல்லைன்னுச்சு. அது சொல்லிச்சு அந்த அம்மா, இப்போ கூட தான் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, அவர் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறார் தெரியுமா, உங்ககிட்ட பேசுகிறப்பெல்லாம் எனக்கு மாரடைப்பு வர மாதிரி இருக்குதுன்னாரு. இப்போ உங்களுக்கு மாரடைப்பு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே வக்கீலே மயங்க கீழே விட்டான் சார். அதுக்கு மேலே அப்ஜெக்ஷனே கிடையாதுன்னு சொல்லி விவாதத்தை பெற்று கொடுத்துட்டாரு நீதியரசர். இந்த மாதிரி பல இடங்களில் ஏட்டிக்கு போட்டு ஏடா கூடமாக இருக்கிற லைஃப்பும் இருக்குது. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் தெரியுங்களா? நமக்கு கிடைத்த வாழ்க்கை நலமான வாழ்க்கைன்னு யார் நிமிர்ந்து நிற்கிறாங்களோ அவங்க என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நீங்கள் யாரையுமே எப்பயுமே சாதாரணமாக பார்க்காதீங்க. அவனுக்குள்ள ஏதோ ஒன்று கேள்விக்குறி இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும் சார். அன்றைக்கி இதே மாதிரி விவாகரத்து கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அந்த அம்மா குற்றவாளி கூண்டலில் நிற்குது. அவனை கேட்குறாங்க, நடந்ததெல்லாம் சொல்லுன்னு நீதியரசர் கேட்டார். யாரை? பாதிக்கப்பட்டவனை. அவன் சொன்னான், திரும்ப சொல்லி எனக்கு ஒரு பைத்தியமாக பிடிச்சிடும் போலக்குது, கவர்மெண்ட் வக்கீலை கூப்பிட்டு அவளையே விசாரிக்க சொல்லுங்க அப்படின்ட்டான். கவர்மெண்ட் வக்கீல் வந்தார், அந்த அம்மா கவுண்டலில் நிற்குது. கேட்டார், என்னம்மா உங்களுக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அந்தம்மா சொல்லிச்சு, அடிப்படையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல மாடர்னாக அடுப்புங்கிறதான் நாங்கள் பண்ணி வச்சுக்கிறோம். வக்கீல் தலையை சொஞ்சிக்கினார். இல்லைம்மா
உங்களுக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டேன். எங்கள் கடையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா ஓடுது அப்படின்னு. இல்லைம்மா, உங்கள் விவாகரத்துக்கு கேட்குறாங்களே அது என்ன காரணம்னு. அட நீ வேற சாமி, விவாகப்பட்டு 4 வச்சுக்கிறேன், நீ வேற விவாகப்பட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த ஆள் சந்தேகப்படுவான், அதெல்லாம் எனக்கு வேணான்னுட்டுது சார். அட என்னடா வம்பா போச்சேன்னு சொல்லி கடைசியில் கேட்டான். இல்லைம்மா, அவங்களுக்கு விவாகரத்து வேணும்னு நீ விரும்புறியே, அது எதுக்குந்தாங்க நாங்கள் கேட்குறோம், வேறு ஒன்றும் இல்லைன்னுச்சு. அது சொல்லிச்சு அந்த அம்மா, இப்போ கூட தான் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, அவர் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறார் தெரியுமா, உங்ககிட்ட பேசுகிறப்பெல்லாம் எனக்கு மாரடைப்பு வர மாதிரி இருக்குதுன்னாரு. இப்போ உங்களுக்கு மாரடைப்பு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே வக்கீலே மயங்க கீழே விட்டாங்க சார். அதுக்கு மேலே அப்ஜெக்ஷனே கிடையாதுன்னு சொல்லி விவாகரத்து பெற்று கொடுத்துட்டாரு நீதியரசர். இந்த மாதிரி பல இடங்களில் ஏட்டிக்கு போட்டு ஏடா கூடமாக இருக்கிற லைஃப்பும் இருக்குது. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் தெரியுங்களா, நமக்கு கிடைத்த வாழ்க்கை நலமான வாழ்க்கைன்னு யார் நிமிர்ந்து நிற்கிறாங்களோ அவங்க என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க சார். எது எப்போ கிடைக்குமோ இறைவன் கொடுப்பானோ அது கண்டிப்பாக கொடுப்பான் சார். அது அப்பப்போ கிடைக்கும். நிச்சயமான இது வாக்குறுதி சாதாரணமானதில்லை. இது இந்த 4 முறை தீர்ப்புன்னாங்க பாரு, அதான் உண்மை. அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிறப்பு இருக்கணும். நம்ம பார்வை தாங்க என்றைக்குமே உயர்ந்த பார்வையாக இருக்கணும். நீங்கள் நான் அண்மையில் சொன்னது கூட நமக்கு சில இதில் இந்த இன்ஸ்டாகிராமு அதெல்லாம் வரும், பார்த்துருப்பீங்க. இந்த வாத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குட்டையில் கொண்டு போய் வாத்துக்காரர் விடுவார். அது கும்பலாக போய் அந்த குட்டையை கலக்கும், ஒரு கலக்க 1 மணி நேரம் கலக்கிட்டு வெளியில் ஏற்றிடுவான். வெளியில் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா எந்த வாத்தாவது சும்மா போய் பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? எந்த வாத்தும் அமைதியாக போன வரலாறே கிடையாது. ஒரு பேக்னு ஒரு சவுண்டு கொடுத்துன்னு ஒட்டு மொத்தமாக கத்தின்னு தான் போகும். நீங்கள் கண்ணை மூடின காதை மட்டும் கேளுங்க, என்னமோ கொண்டு போய் ஒரு குட்டையில் விட்டான். மீனும் கிடையாது, புழுவும் கிடையாது, பூச்சியும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த வாத்து மடையன்னு சொல்லுவாங்களே அது சரியாக தான் இருக்குதுன்னு அவனை ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். பருந்தினுடைய குரலை நீங்கள் என்னைக்காவது வாழ்க்கையில் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. மழை எங்கே தொடங்குகிறதோ அதற்கு பயந்து கொண்டு அஞ்சிக் கொண்டு பறவைகளெல்லாம் கூடு நோக்கி போகும். பருந்து மட்டும்தான் எங்கே மழை உருவாகிறதோ அதற்கும் மேலே பறந்து தன் பயணத்தை தொடரும் என்றால் உங்கள் பிள்ளைகளை பருந்து போல் வளர்வதற்கு பாதுகாக்கும் சொல்லிக் கொடுக்கணும் சார் பிள்ளைகளுக்கு. நாம தான் அந்த நீதி போதனை வகுப்புன்னு ஒரு காலத்தில் இருந்தது கிளாஸில், நாமெல்லாம் படிச்சிருக்கோம். சின்ன பிள்ளையில் படிச்சிருக்கோம் சார். நீதி போதனை வகுப்புன்னு கதை சொல்கிறதுக்கு ஒரு வாத்தியார் வருவார். இப்போ கதையாவது ஒன்றாவது. அன்றைக்கி கூட ஒரு குழந்தை கேட்குது, அம்மா கதை சொல்லுமான்னு. அந்த அம்மா கேட்குது, நான் வாழ்ந்த கதையை சொல்லவா வளர்ந்த கதையை சொல்லவா? இது எனக்கு நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சுமா. மனப்பாட பகுதியில் கேள்வி கேட்டால் கூட நான் எழுதிடுவேன். அதை விடு, ஒரு புதுசாக ஒரு கதை வேணுமா? கம்முன்னு இரு, நீயும் உக்காந்துரு, நானும் உக்காந்துக்கிறேன், எனக்கும் தூக்கம் வரல. உங்கள் அப்பா 11:30 மணிக்கு வருவான். ஏன் லேட்டுன்னு கேட்பேன். புது கதையாக சொல்லுவான். அதை நீயும் கேளு, நானும் கேட்குறேன். அப்புறமா தூங்கலாம். ஏன்னா இன்றைக்கி அப்படி இருக்குதுங்க சில சிக்கல்கள், பிரச்சனைகள். பார்வைதான் மனிதனுக்கு. அதனால்தான் எண்ணத்தில் உயர்வு வேண்டும். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னா சார். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்குது சார். வெளி உலகத்தில் பாடம் மட்டுமே இல்லை சார், சிலபஸ் கிடையாது சார். தூக்கி போடுங்க அது குப்பையை. 5 பாடங்கள் என்பது என்ன தெரியுமா? 5 வாளி தண்ணியை கொண்டு போய் போரில் ஊற்றி மீண்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோர்ஸாக இறக்குது பார்த்தீங்களா? உள்ளிருக்கிற ஞானத்தை வெளியிலே கொண்டு வருவதற்கு அந்த ஊற்றப்பட்ட 5 வாளி தண்ணி மாதிரி தான் 5 சப்ஜெக்டை தவிர அதுவே முழு அறிவு ஆகிவிடாது. பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய பேசினாதான் சார் பிள்ளைகள் நிறையா கற்றுக்கொள்வோம். வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோமே தவிர வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கல. உலகம் எப்படிப்பட்டது உலகம் சார், என்னென்னமான உலகம் சார், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அன்றைக்கி கூட ஒரு சிகரெட் பிடிக்கிறார் ஒருத்தர். சிகரெட்டு பிடிக்கிறவரை பார்த்துட்டு ஒருத்தன் முகம் சலிச்சுக்கிட்டான். புகையை கொடுக்காது. பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னால், சிகரெட் பிடிக்கிறது நீ அவ்வளோ லேசாக நினச்சிடாத தம்பி, அதில் எவ்வளோ பெரிய வாழ்க்கை தத்துவம் இருக்குது தெரியுமா? ஒருத்தன் சிகரெட்டை பிடிச்சி புகையை பூமி நோக்கி விட்டான்னா அவன் ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். அந்த புகையை மேல் நோக்கி விட்டான்னா ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கிறான்னு அர்த்தம்.
அந்த புகையை தட்டாமலேயே அந்த நெருப்பு கனிஞ்சிக்கினே வர வரைக்கும் தான்னா ஏதோ சிந்தனையில் இருக்கிறான்னு அர்த்தம். அதை ஒரு அழுத்திட்டு வேகமாக எழுந்தான்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். ஒரு சிகரெட் குடிக்கிறதுலே எவ்வளவு சித்தாந்தம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சில சமயங்களில் சிலர் கேள்வி கேட்டால் அதுலேருந்து ஒரு பாடத்தை நமக்கு நடத்துவான் தெரியுமா? வாத்தியாரே கேட்டார் ஒரு பையனை, நீ மாடு மேய்க்க தாண்டா லாய்க்குன்னார். அவனுக்கு கோவம் வந்துடுது. சார் என்ன மாடு மேய்க்கிறதுனால அவ்வளோ லேசுன்னு நினச்சிட்டிங்களா? ரெட்டியார் ரூட்டு மாடியது, கவுண்டர் ரூட்டு மாடியது, செட்டியார் ரூட்டு மாடியது, ஐ ரூட்டு மாடியதுன்னு அத்தனை மாடுகளை ஒன்றா ஓட்டி போய் திருப்பி கொண்டாந்து அவங்க வீட்டில் அவங்கவுங்க மாட்டை திருப்பி ஒப்பாடிச்சிட்டு அது எப்போ சாணி போட, அது எப்படி அள்ளுறது, அந்த சாணி எப்படி விற்பனை பண்ணுறது, அதுக்கு எப்போ தண்ணி வைக்கணும், எப்போ தவிடு காட்டணும், எப்போ புல் மேய்க்கணும், எங்கெங்கே புல் இருக்குது கழனி, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பார்க்க முடியுமா? மாடு மேய்க்கிறதுன்னு அவ்வளோ லேசாக சாருன்னு கேட்டான். வாத்தியாரே பயந்து விட்டார். இதில் இவ்வளோ விஷயங்குதா சொல்லிவிட்டு சொன்னான். நான் மாடு மேய்க்க தான் போனேன், பள்ளிக்கூடம் வேணான்னு சொல்லி மாடு மேய்க்க தான் போனேன். எங்கள் அப்பன் தான் சொன்னான், நீ மாடு மேய்க்க லாய்க்கில்ல, பள்ளிக்கூடம் போகணும். நான் கேட்டேன், பள்ளிக்கூடம் போய் என்ன பண்ணுறது? ஒரு வாத்தியாரா வந்துடுறான்னு சொன்னார். புரியுதுங்களா? இப்போது நம்ம சிலதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது, சிலதெல்லாம் அப்படியே அமைதியாக போயிடும். சில இடங்கள்ல நாம் அமைதி காப்பது, மௌனம் என்பது மிகப்பெரிய ஆயுதம். நீங்கள் சில லேசான விஷயம், இதுதான் அனுபவ ஞானிகளிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். புன்னகை பல இடங்களில் வெற்றி தரும், மௌனம் அதைவிட ஏராளமான இடங்களில் வெற்றி தரும். மௌனமாக இருக்க வேண்டிய இடத்துல மௌனமாக இருக்கணும், புன்னகை செய்ய வேண்டிய இடத்துல புன்னகை செய்யணும். இந்த 2 ஆயுதங்களை நம்ம கையில் எடுக்கணும். யார் எந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தான் இதை? எதையும் சொல்லலை. நீ இன்ஜினியர் ஆகு, டாக்டர் ஆகு, அதாகு இதாகு, ஏராளமான செய்திகளை தான் நமக்கு சொல்கிறான். அன்றைக்கி கூட ஒருத்தரை கேட்குறான், ரிசப்ஷனில் உட்காந்துங்கிறான் ஒருத்தன். ஒரு அம்மா அவனும் வந்து கேட்குறான், அவங்க பேஷண்ட்டுங்கிறதுக்கு இந்த பேஷண்ட் எப்படி. அதில் ஒருத்தன் ஏந்து வந்து கேட்டான், சிஸ்டர் எல்லாருக்கும் கேட்குற கேள்விகள்லாம் கனிவாக பதில் சொல்கிறீங்க. 8ஆம் நம்பர் ரூமில் பால் இருக்கிறாரு, இப்போ அவர் எப்படி இருக்கார்? 1 வாரமாக ஐசியூ வார்டில் தானே இருந்தார். நல்லா இருக்காரே, அவருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லையே, நல்லா ஆயிட்டாரே. அப்படியா சிஸ்டர், ரொம்ப நல்லது டீச்சர். நீங்கள் யார்? அவருக்கு என்ன வேணும்? அந்த 8ஆம் நம்பர் பாலுவே நான் தான். ஏன் என்கிட்ட அங்கே எவனுமே சொல்ல மாட்டேன்றான், கேட்குற போதெல்லாம் கம்முன்னு போடுறான். அப்படி இருந்தால் நீங்கள் தான் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்கன்னு போய் படுத்துட்டான். அங்கேருந்து டோட்டி டாக்டர் வந்தார். அவரை கேட்டான், எனக்கு தான் ஒன்றுமே இல்லையே, என்னை ஏன் இங்கேயே வச்சுங்கிறீங்கன்னு கேட்டான். உனக்கு ஒன்றும் இல்லைன்னு யாரா சொன்னது? செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, தாம்பரத்தில் ஒரு வீடு இருக்குது, இவ்வளோ வச்சுக்கணும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். அதெல்லாம் இவனுக்கு வந்த பிறகு தான் அனுப்புவான் போலுக்குது. சில இடங்களில் சிலதெல்லாம் கேட்டால் நமக்கு அதிர்ச்சி வைத்தியம் ஆகிடும். நிறைய விஷயங்கள் இருக்குது சார் வாழ்க்கையில். படித்து கொள்ள வேண்டிய பாடங்கள் உலக இயலில் நிறைய இருக்குது. உலகம் பெருசு. அதனால தான் அன்றைக்கே சொன்னாங்க, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலக அளவுன்னா. உலகத்திலேருந்து நம்ம படிக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்குது சார். ஒருத்தன் டாக்டர்கிட்ட வந்தான், சார் டாக்டர் நான் கட்டிலில் படுத்து தூங்குறேங்க, ஆனால் தூக்கமே வரமாட்டேன்னுது. கீழே எவனோ கட்டிலுங்கீழே படுத்துக்கின்னு என்னை பார்க்குற மாதிரியே இருக்குது, மிரட்டுற மாதிரியே இருக்குது, உருட்டுற மாதிரியே இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னா பார்த்தார். மனசுலேயே கணக்கு போட்டார், 10 சிட்டிங் வரணும், வாரத்தில் ஒரு சிட்டிங் 1 ஹவருக்கு 1000 ரூபாய், 10 சிட்டிங்க்கு 10,000 ரூபாய் மனசுக்குள்ளே கணக்கு போட்டு வந்துடுறான்னாரு. அவன் சொன்னான், வாழ்நாள் பூரா எனக்கு தூக்கம் வராத அளவுக்கு ஆகிடும், வீட்டில் கேட்காம நான் ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது, நான் வீட்டம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன்ட்டு போனான் சார். போனவன் வரவே இல்லை. 1 மாதம் ஆச்சு. பிள்ளையார் கோயில் வாசலில் டாக்டர் இவனும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிறாங்க. என்னையா இப்போ வீட்டில் கேட்டுட்டு வரேன்னு சொன்னால் வரவே இல்லை, அதை ஏன் கேட்குற டாக்டர், நீங்கள் 10,000 ரூபாய் கணக்கு போட்டு ஆகும்னு சொன்னீங்க, என் சம்சாரம் 100 ரூபாயில் அந்த மேட்டரை முடிச்சிட்டா, அதனால் நான் வரலன்னா. என்ன ஆச்சுடான்னா, கட்டில் பிரித்து கடைசி விற்றுவிட்டு 100 ரூபாய்க்கு ஒரு பாய் வாங்கி கொடுத்துட்டா, இப்போ பாயில் தான் படுத்துங்கிறேன், அந்த மாதிரி கனவே எனக்கு வர்றதில்லைன்னா. முடிஞ்சு போச்சா? பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நாங்கள் மாதர் அறிவை கெடுத்தார். யாருக்கு என்னென்ன திறமை இருக்குது சார், எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ இருக்குது. அதைத்தான் நான் சொல்கிறது திரும்ப திரும்ப. உலகியல் என்பது வேறு, கல்வி என்பது வேறு, ஞானம் என்பது வேறு, உலக பாடம் என்பது வேறு. எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கலாம். எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்குது சார், எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்குது. மரணத்தின் தருவாயில் இருக்கிற அந்த மனிதன் கூட தன் சம்சாரத்தை கூப்பிட்டு சொன்னான்,
அடியே செல்லம், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காது. இந்த நூற்றாண்டில் காலம் மாறி போச்சு, கல்வி அறிவு வளர்ந்து போச்சு. மறுமணம் என்பதெல்லாம் இப்போல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை, எல்லாரும் பண்ணிக்கிறாங்க. ஒரு அறிவு தெளிவு வந்துடுது. ஒருவேளை நான் போயிட்டேன்னா 7ஆம் நம்பர் வீட்டு ஏகாம்பரத்தை கல்யாணம் பண்ணிக்குவான்னா, அந்தம்மா சொல்லிச்சு, அட பாவி, வாழ்நாள் பூரா அவன் எனக்கு கீழே இருக்கணும், ஒத்த ரூபாயில் கூட என்னை விட அவன் பெரிய பணக்காரன் ஆகிடக்கூடாதுன்னு அவனை அழிக்கிறதே எனக்கு குறிக்கோள்னு அலன்னு அலைஞ்ச 10 வருஷமா இப்போ அவனை போய் என்ன கல்யாணம் பண்ணி சொல்லிக்கிறிய, நியாயமான்னு கேட்டுது. இல்லை, அவனை என்னால் அழிக்கவே முடியல, அதனால தான் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சு. வாழ்க்கை நிறைய விஷயங்கள் சார், நிறைய விஷயங்கள். எத்தனை மனிதர்கள், விதவிதமான மனிதர்கள், வேடிக்கை மனிதர்கள். அதை தான் பாரதி சொன்னான், வேடிக்கை மனிதர்கள் வாழுகிற உலகம்டா இந்த உலகம். நாம் நினைக்கிற மாதிரிலாம் உலகத்தில் நடந்து விட்டால், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால், என்ன அழகான வரி அது சார். நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான் சார், இயக்கி கொண்டு இருக்கிறான். நாம் நினைக்கிற நம்ம எல்லாமே எதெல்லாம் அறிவு வளர்ந்துடுது, ஞானம் வளர்ந்துடுது, எல்லா திறமைகளும் நமக்கு இருக்கிறது, நம்ம எல்லாமே நம்ம பண்ணி செஞ்சுள்ளான்னு நினைக்கிற முடியாது சார், முடியவே முடியாது. அவன் நினைத்தால்தான், ஆண்டவன் நினைத்தால்தான் நமக்கு அத்தனையும் சாத்தியமாகும் என்று ஞான பெருவள்ளல்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம், மனசு இருக்குதே. அதனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, மனம் ஒரு குரங்குன்னு. இது இப்படி ஒன்று நினைக்கும், அப்படியே ஒன்று மாறும். ஒரு சின்ன நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 5 மணிக்கு ஃப்ளைட்டு, 5 மணிக்கு ஃப்ளைட்டு சார். அவன் தங்குற ஊரில் இடத்துல இருந்து நம்ம போகணுன்னா ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு 1 hour ஆகும். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு போகணுன்னா, ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா 3 hours முன்னாடி இருக்கணும். டிரைவர்கிட்ட சொல்லிட்டாரு, 5 மணிக்கு ஃப்ளைட்னா 3 hours முன்னாடி இருக்கணும்னா, நான் 2 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும்னா நான் 1 hourல 1 மணிக்கு புறப்பட்டு தான் போக முடியும். நீ 1 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து காரில் கூட்டிகிட்டு போ. சரிங்க ஐயான்ட்டு போயிட்டார் டிரைவரு. அவர் நேரம் அது அலாரம் அடிச்சு அவன் ஏந்திரிக்கல. 1 மணிக்கு ஏந்திரிக்க வேண்டும், 1:30க்கு எழுந்தான். அல்லறி அடிச்சுக்கின்னு ஓடியாந்தான். இருந்தாலும் என்ன சொல்லுவானோ, இந்த 1/2 hour லேட்டில் அவர் கலங்கிட்டார். இனி என்னுடைய பயணம் போச்சு, போக வேண்டிய எத்தனையோ கோடிகள் எனக்கு பொருள வேண்டிய நேரத்துக்கு அந்த பார்க்கணுமே போச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அவன் 1:30 மணிக்கு வந்தான். வேகமாக போடா, எப்படியாவது கொண்டு போய் விட்டுறேன் சாமி, கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க சொல்லி அவரை கொண்டாந்து காரில் உட்கார வச்சு போனால், பல்லாவரத்துக்கு முன்னாடி பிரேக் டவுன் ஆகி போச்சு. காரு டயர் வச்சு போச்சு சார், அப்படியே நின்று போச்சு. துடிக்கிறாரு சார் அந்த ஆள். மனுஷன் போச்சுடா, 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது போனால் கூட நான் சமாளிச்சுக்குவேன், நான் அதுக்கும் போக முடியும், சோதனை மேல் சோதனைன்னு நினச்சான். அப்போ ஒருத்தன் பைக்கில் வந்தவன், என்ன சார் இவ்வளோ பதட்டமாக்குறீங்க, என்ன ஏன் சத்தம் போடுறீங்க? தம்பி ஃப்ளைட்டு பிடிக்கணும் பார்த்தேன். சரி உட்காருங்கன்னு சொல்லி ஃப்ளைட்டில் நான் முன்பை சேர்க்குறேன்னு சொல்லி அப்படியே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனான் சார். உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டான் சார். உள்ளே போய் கடன்னு முடிச்சு, செக்கின்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிச்சு போய் உள்ளே ஃப்ளைட்டுக்கு போய் அனௌன்ஸ் பண்ணிட்டான், போர்டிங் கொடுத்துட்டான். போய் உட்காடுறான் சார். போய் உட்காந்து ஃப்ளைட்லேயும் ஏறி உட்காந்துட்டான். ஃப்ளைட்டையும் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிது சார். 10 நிமிஷத்தில் அப்படியே ஒரு கனவு, ஆஹா இந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியாதுன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அந்த நேரம் பார்த்து அந்த பாவி வேகமாக வந்து அந்த டிரைவர் நம்மளை கூட்டியாந்தான். நல்ல வேலைன்னு நினச்சேன். திடீர்னு கார் பஞ்சர் ஆகி போய் பிரேக் டவுன் ஆகி போய் நின்று போச்சுடான்னு முடிவு பண்ணேன். கடவுள் மாதிரி ஒருத்தன் பைக்கில் வந்து நம்மளை கூட்டு கனிவாக கொண்டாந்து விட்டான் பத்தியா, அவனை வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையிலே கண்கண்ட கடவுள் அவன் இந்த பைக்காரன் தான்னு அவனை பற்றி, ஐயோ அவங்ககிட்ட நம்பர் கூட வாங்கலையே நம்மன்னு வருத்தப்பட்டான் சார். ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே பைலட்டு அனௌன்ஸ் பண்ணார், இந்த விமானத்தில் எதிர்பாராத வகையில் கோளாறு வந்துட்டுது, பாராசூட்டை கையில் எடுத்துக்கின்னு அவங்கவுங்க தயாராக இருங்க, யார் யார் பழைப்பீங்களோ அவங்கவுங்க பழைச்சிங்கன்ட்டான். அப்போ அவன் மனசை நினைக்குது, ஆடாடா 1/2 மணி நேரம் லேட்டாக்கி நம்மளை நிறுத்த பார்த்தான் கடவுள், நாம் அதை நினைக்கல. டயரை பஞ்சராக்கி காரையே நிறுத்தி நம்மளை நிறுத்த சொன்னான் கடவுள், நாம் அதையும் மதிக்கலை. எங்கேருந்தோ ஒருத்தன் யமநாட்டம் வந்து என்னை கொண்டாந்து விட்டுட்டானே நினச்சான் சார். 1/2 மணி நேரத்துக்கு முந்தி தான் அவனை கடவுள்னு நினச்சான். அடுத்த 1/2 மணி நேரத்தில் அவனை யமன்னு நினைச்சான். பார்த்தீங்களா, இதுதான் மனிதனுடைய இயல்பு. சாதகம் வருகிற போது ஒரு வார்த்தையும்
பாதகம் வருகிற போது இன்னொரு பார்வையுமாக இருக்கக்கூடிய நிலை வருகிறது என்றால் இதுதான் நிகழ வேண்டியது என்று நினைக்கிற பக்குவம் வேணும் சார். பக்குவம் வேணும். பக்குவம் பெற்றால்தான் மனிதன். அந்த பக்குவத்தை பல்கலைக்கழகங்கள் தராது, பட்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் தான், பெரியவர்களோடு பழகுகிற முறைகள் தான் இது நமக்கு அது நிறைய கொடுக்கும் சார். நிறைய. அதனால தான் ரசிங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கலகலப்பாக இருங்க. கலவரம் அந்த மாதிரியே இருக்கக்கூடாது சார். எதிரின்னு ஏன் நம்ம ஒருத்தனை உருவாக்கணும்? பகைமையை அழிக்க வேண்டுமே தவிர பகைவனை அழிக்கக்கூடாது. அவன் கெட்டவன் இல்லை, அவன்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை அழிக்கணும். முருகப்பெருமானுடைய அவதாரமே அதானே. சூரனை வதைக்கணும்னு அவருக்கு எண்ணம் இல்லை, சூரனுடைய ஆணவத்தை வளைக்கணும் தான் அவருக்கு எண்ணமே தவிர சூரனை வதைக்கணும்னு அவருக்கு அதுதான் அவரோட கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம். அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம் சார். நம்ம நரகாசூரனை உள்ள வச்சுக்கிட்டு தீபாவளி கொண்டாடலாமா? அந்த நரகாசுரனுக்கு அந்த தீய குணங்களை அழிக்கணும். அதுதான் மனசு பக்குவப்படணும். நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை உள்ளவாராய் பராபரமேன்னர். இந்த மனதை இந்த ஆலயமாக மாற்றுகிற வல்லமை எங்கன்னா இந்த அனுபவங்களால் தான் நமக்கு கிடைக்கும். அது மகிழ்ச்சியாக இருக்கணும், கலகலப்பாக இருக்கணும். நடுராத்திரி 12:30 மணிக்கு அந்த அம்மா மேக்கப் பண்ணுது சார். பவுடர் அடிக்குது, தலையை சேவுது, பொட்டு வைக்குது, என்னென்னமோ மேக்கப் அலங்காரம் பண்ணுது. வீட்டுக்காரனே கேட்டான், அக்கிரமமாக தெரியலடி இது, 12:30 மணிக்கு மேக்கப் பண்ணுறியே, உன்னை யாரையும் பார்க்க போகலாம் இந்த நேரத்தில், எதுக்குடி இந்த கோலம்? யோ வாயை மூடு, செல்லில் ஃபேஸ் லாக்கு வச்சுக்கிறேன். அதை எழுந்ததுமே பார்த்தா அது லாக் ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அந்த மேக்கப்பில் இருந்தால் தான் அது ஓப்பன் ஆகும் போலக்குது. நானே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மேக்கப் பண்ணின்னுக்கிறேன், நீ கிண்டல் பண்ணுறியான்னு. அவன் சிரிச்சிக்கினே ஒரு கழிச்சு படுத்துங்கிறான். என்னையா சிரிக்கிறேன்? என்ன இல்லை, ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்க பிடிக்கல, நான் 10 வருஷமாக உங்க கூட குடும்பம் பண்ணுறேனேடி, இனிமேலாவது என் மேலே கொஞ்சம் அன்பு காட்டு, அறிவு ஆசை காட்டுன்னா. இன்னைக்கு இருக்கிற நடைமுறை கூத்து அவ்வளோ இருக்குது சார். இருக்கிற அழகே போதுன்றேன். பியூட்டி பார்லர் போய் தான் அழகு பெறணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, காலங்கள் மாறி கிடக்குது, மாறுபட்டு கிடக்குது, வேறுபட்டு கிடக்குது. உறவுகள் வாசலில் நின்று வரவேற்பது தான் சம்பிரதாயமாக இருந்த நாடு அந்த நாடு. இன்னைக்கு பொம்மை கும்பிட்டு கிடக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. கல்யாண பொண்ணுன்னா லட்சணமாக உட்காந்துருக்கும் மணமேடையில், பார்க்குறவங்கெல்லாம் வாழ்த்திட்டு போவோம். இது அன்னைக்கு அது குத்துப்பாட்டுக்கு ஆடுது. பல கல்யாண மேடைகளில் கல்யாண பொண்ணே குத்துப்பாட்டுக்கு ஆடுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அது குத்துப்பாட்டுக்கு ஆடும்போது மாமியாருக்கு பக்கு பக்குன்னு நெஞ்சு, இந்த ஆட்டம் இங்கேயே ஆடினா வீட்டில் இது எந்த ஆட்டம் ஆடுமோ என்ன, அந்த மாமியாருக்கு அப்பயே பயம் வந்துடுது. இல்லை, எவ்வளோ விஷயம் சார். அன்னைக்கு கூட ஒரு ஆள் சொன்னார், நல்ல கேள்வி தான், எனக்கு தலைவர்கள் வச்சுருந்தா சொல்லணும், நல்ல கேள்வி அது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பெண்கள் வேலையில் இருக்கிறாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டாங்கல்ல, மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் லேடிஸ் ஜாபுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு துறைக்கு வரல சஞ்சய் விராயன். என்ன துறை தெரியுமா? தீயணைப்பு துறையில் தான் பெண்கள் இல்லைன்னா. அதெல்லாம் ஒருத்தன் காட்டும், அப்படியா ஏன்னா அவங்களுக்கு பற்ற வைக்க தெரியுமே தவிர அணைக்க தெரியாது. எதுவும் சொல்லணும், அந்த காரணம் இல்லங்கமாக இருந்தாலும் சரி, ஆனால் அவன் சொல்லி கொடுத்த ஒரு பார்வை நல்லா இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், எந்த பார்வையும் நாம் ரசிக்கிறதுக்கு தயாராக இருப்போம். ரசனை தான் மனிதனை உயர்த்தும், அவனை மனதை பக்குவப்படுத்தும். சார், அடியார்கள் இடத்துல இல்லையா, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இடத்துல இல்லையா, எவ்வளோ பேர்கிட்ட இருந்தது சார். அது எவ்வளோ பேர்கிட்ட இருந்தது. மகாத்மா காந்தியடிகள் ஆசிரமத்தில், சபர்மதி ஆசிரமத்துக்கு நான் போனவன். பெருந்தலைவர் காமராஜருடைய வீட்டுக்கு போய் அங்க பிரதர்சனம் பண்ணிட்டு வந்தவன். மகாகவி பாரதியாருடைய வீட்டை எட்டயபுரத்தில் போய் சட்டப்பணியிலாவது போட்டு அங்க பிரதர்சனம் பண்ண அந்த மனிதம், அது அப்பயாவது ஒரு புனிதம் நம்ம உடம்புல ஒட்டுமான்னு சபர்மதி ஆசிரமத்தில் அதான் பண்ணேன். எப்படிப்பட்ட ஒரு தவம் இருந்த இடமையா அந்த இடம் இல்லை, எவ்வளோப்பட்ட இடம் அது. சபர்மதி ஆசிரமத்தில் தினம் வந்து விருந்து நடக்கும். அதில் என்ன கண்டிஷன் தெரியுமா? இலையில வச்ச விருந்தில் எதையுமே வைக்கக்கூடாது, இலையை தவிர எல்லாத்தையும் சாப்பிடணும், விதி அங்கே. அது மட்டும் இல்லை, அறுசுவை உணவு பரிமாறுகிற போது கட்டாயம் 6 சுவையில் ஒரு கசப்புன்னு ஒரு சுவை இருக்கும். கொழுந்து வேப்பலையை பிளைனாக அரைச்சி, உப்பு வைக்கல, காரம் வைக்கல, எதுவுமே வைக்காம, புளி வைக்காம அப்படியே வைப்பாங்க ஒவ்வொரு உருண்டை. அன்னைக்கு துரதிருஷ்டவசம் ஒரு வெள்ளைக்காரனை வந்து உட்காந்து வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டான்.
அப்படி உட்கார்ந்துட்ட போது ஒரு பரிமாறுறவர் சொன்னார், பாபுஜி அவன் வெள்ளைக்காரன், நம்ம ரூல்ஸ் எல்லாம் தெரியாது, பாவம், அவனுக்கு இதை வைக்காத விட்டுறேன்னாரு. சும்மா இரு, நமக்கு என்ன ரூல்ஸோ அதை அப்படியே வை, அதை அப்படியே வை. அப்படியே வச்சுட்டான். இவன் என்ன பண்ண, வெள்ளைக்காரனுக்கு தனி மூளை, அவன் எல்லாத்தையும் கூட்டு சாப்பிட்டான், கீரையை சாப்பிட்டான், பச்சடி சாப்பிட்டான், அந்த வேப்பலை துவையிலையும் சாப்பிட்டான். ரொம்ப கசைச்சுது. பார்த்தான், அடாடாடா, அப்பப்போ இடையில மற்றதை சாப்பிட்ற மாதிரி இதை சாப்பிட்டு எல்லாத்தையும் கசப்பாக்கிறத விட இதை முதல்ல சாப்பிட்டு தள்ளிட்டு மற்றதெல்லாம் சாப்பிட்டோம்னா நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த உருண்டையும் மொத்தமும் போட்டு முழுங்கிட்டான். காந்தி அப்படி ரவுண்டு பார்த்து வந்தவர் சொன்னார், பரிமாறவனை கூப்பிட்டு, அவனுக்கு பிடிக்காதுன்னு சொன்ன, சாப்பிட்டான் பாரு, இன்னும் கொஞ்சம் வையின்ட்டார். அவருக்கு எந்த ரசனை பாருங்க. அதனால தான் சத்திய சோதனையில் அவர் எழுதுறாரு, எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டு இருப்பேன்னு எழுதினார். இந்த வரி இருக்கு, இந்த வரி இருக்கு சார். என்ன ஒரு அனுபவ வார்த்தை அது. நிறைய புத்தகங்களை வாங்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு, நிறைய படிக்கட்டும். படிக்க 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 தான் சார் அதனுடைய, அதனால தான் சொன்னார், வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள்னு சொன்னார். அந்த மாதிரி உயர்ந்த நூல்கள் இருக்குது. அவன் மனம் பக்குவப்படணும். மனம் பக்குவப்பட்டு விட்டால் வாழ்க்கை முழுவதும் இனிக்கும், வாழ்க்கையே சுவைக்கும் சார். இதுதான் நியதி, இதுதான் நடந்தது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் அப்படி இல்லையே, இப்படி இல்லையே சார். ஒருத்தனுக்கு ஹார்ட்டில் 4 பிளாக்கு, 4 பிளாக்கையும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு டாக்டர் 72 வயசு, 72 வயசில் 4 பிளாக்கையும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஓப்பன் சர்ஜரி முடிச்சுட்டு வெளியில் வந்து 4.5 லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டணுன்னாரு. அந்த ஆள் அழுதான் சார், அந்த ஆள் அழுதான். டாக்டரே பார்த்தாரு, யோ அழாத, மறுபடியும் என்ன பிரச்சனை வந்துட போகுது, நான் ஃபீஸை வேணா குறைக்கிறேன், நீ அழாமல் இரு, தைரியமாக இருன்னார். நான் அதுக்கு அழுவலை, ஃபீஸுன்னா 5 லட்சம் கூட சேர்த்து கட்டிடுறேன். 72வது வயசில் 4 பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு 4.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கேட்குறியே. 72 வயசு வரைக்கும் எந்த பிளாக்கும் இல்லாமல் அவன் பாதுகாத்தானே, அவனுக்கு நான் எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்னு கடவுளுக்கு நினச்சி பார்த்தேன், அதனால தான் எனக்கு அழுக வந்துடுத்துன்னு சொன்னான். அதுதான் அனுபவம், அதுதான் அனுபவம். அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, 85வது நிகழ்ச்சியை தொட்டிருக்குது. 85வது நிகழ்ச்சியை தொடர அளவுக்கு எவ்வளவு அவங்க யார்கிட்டே இதுவாக நடந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. தொடர்ந்து நடைபெறுவதற்கு கூட அவனுடைய அரும்பெரும் துணைதான் அருள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின, அது நடக்குது. பொருளும் வேணும் இல்லையா, பொருளும் வேணும் இல்லையா. பாரதி சொன்ன வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னிடத்தில் கொடுப்பதற்கு பொருள் இல்லையா, போகிற இடத்தில் கிடைக்கும்னு ஒரு அருள் வார்த்தையாவது சொல், அவனுக்கு அது ஆறுதலாக இருக்கும், தேர்தலாக இருக்கும். நாம் பாரதி ஒன்றை சொல்லுகிறேன், நம்மை நம்பிதான் ஒரு உண்டியில வாசல்ல வச்சிருக்காங்க. போகிற போக்கில் உங்களுக்கு பிரியமானது, அது 10 ரூபாயா இருக்கட்டும், 20 ரூபாயா இருக்கட்டும், அதுக்குள்ள நீங்க உங்களுடைய மனம் என்ன கனிகிறதோ அதை போடுங்க. ஆனா உண்டியில் போடும்போது சத்தம் வராம இருக்கணும். ரொம்ப அருமையான மக்கள்யா, என்ன அழகா பண்ணு. சத்தம் வராமல் இருக்கணும்னு சொன்னாரு, நீங்க சத்தம் போடாது போயிடாதீங்க. அது உள்ள உழறது, சத்தம் இல்லாமல் இருக்கணும். ஒரு ஹாக்கி போட்டி எப்படி பேசணுன்றதுக்காக நான் சொல்றேன். நான் அங்க போறேன் இங்க போறேன்னு நினைக்காதீங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு போட்டியில் பரிசு கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஹாக்கி போட்டி. அந்த ஹாக்கி போட்டியில் அவர் நின்று பரிசு கொடுக்கணும் ஜெயிச்சவங்களுக்கு. சார் டிராவில் முடிஞ்சு போச்சு, 2 பேரும் சரிசமமாக போட்டாங்க கோலு. என்ன பண்ணணும், யார் வெற்றியாளர்னு தீர்மானிக்குது, டாஸ் போடுறாங்க. டாஸ் போட்டும் போது உனக்கு என்ன வேணும் பூ, உனக்கு என்ன வேணும் தலை. அவன் டாஸ் போட்டாங்க சார், பூ கேட்டவன் ஜெயிச்சிட்டான், அவனுக்கு கேட்ட பூ வந்துடுது, அவனுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க. கொடுக்கும்போது அவர் சொன்னார், பூ கேட்டவர்களுக்கு வெற்றி கிடைத்தது, இது நாணயமான வெற்றி, நாணயத்தால் வந்த வெற்றி.
தலை கேட்பது வன்முறைதானே, தலை கேட்பது வன்முறைதானே அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? அது பாதிச்சவனுக்கு கூட சிரிப்பு வந்துடுது. சந்தோஷம்தான் நம்ம மனசை ஒரு பதப்படுத்தும், பண்படுத்தும். வாழ்கிற வரையிலாவது மகிழ்ச்சியாக வாழ்வோம், உறவுகளை நேசிப்போம், நண்பர்களை நேசிப்போம். சார் ஒரு ஃபோன் பண்ணுங்க, ஒரு ஃபோன் பண்ணுங்க, அதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்கு, சிறப்பு இருக்கு. 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூமு இது நடந்ததுங்க ஐயா. 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூமு அங்கே டீச்சர் என்ன பண்ணாங்க, ஒரு கட்டுரைக்கு தலைப்பு கொடுத்தாங்க. கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பாய், இதுதான் தலைப்பு. எல்லா பிள்ளைகளும் எழுதிட்டாங்க கட்டுரையை. வெள்ளிக்கிழமை வச்சதுனால அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பேப்பரை பண்டல் பண்ணிட்டுது வீட்டுக்கு எடுத்து போயிடுது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு பேப்பரை திருத்துறது உட்காந்தாங்க. பேப்பரை எடுத்தாங்க. பேப்பரை எடுத்துட்டு அப்படியே திருத்துறாங்க. திருத்தும் போது அங்கே அந்த பையன் எழுதியிருக்கான், கடவுளே என் எதிரில் நீ வந்து நிற்கிறாய், உன் இடத்தில் நான் ஒரு வரத்தை கேட்கிறேன். என்ன வரம் என்றால் என்னை செல்போனாக மாற்றிவிடு. ஏன் தெரியுமா? எப்பொழுதும் என் அம்மாவின் உள்ளங்கையிலேயே இருப்பேன். அவள் ஒருபோதும் என் விரலை தொடமாட்டாள். அவள் உள்ளங்கையிலே எப்பொழுதும் இருப்பேன். சமைக்கும் போதும் என்னை பார்த்து சிரிப்பாள், பேசும்போதும் என்னை பார்த்து சிரிப்பாள், என்னை போகிற இடங்களிலெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறாள். ஆகையினாலே என்னை செல்போனாக்கி விடு. அலுவலகத்து முடிந்தவுடன் என் அப்பா வந்து உட்கார்ந்த பிறகு அன்னைக்கு நாள் பூரா ஆஃப் பண்ணி வச்சிருந்த செல்லை ஆன் பண்ணிட்டு மணிக்கணக்கில் பேசுவார். என்னிடத்திலும் அவர் எதிரில் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். என் கடவுளே என்னை செல்போனாக ஆக்கிவிடு. அந்த அம்மா அழுது சார், அழுது. அவங்க வீட்டுக்காரரு பெரிய பதவியில் இருக்கிறாரு. ஏன் அழற? இந்த மாதிரி எழுதியிருக்கான் அந்த பையன். 4th ஸ்டாண்டர்ட் பையனா? ஆமாம். ஐயோகோ, அந்த பெற்றோர்களை கண்டிக்கணும். இப்படியா பிள்ளைய அழ வைக்கிற அளவுக்கு எழுதுறது? 4வது கிளாஸ் படிக்கிற வயசுல அந்த அம்மா தேம்பி சொல்லிச்சு, அவன் நம்ம பையன்தாங்க. முடிஞ்சுதா? எல்லாருடைய வீட்டில் இன்னைக்கு கருவிகள் ஆக்கிரமிப்பிச்சிருக்கியா? கருவிகளை நாம் பயன்படுத்தியது போக கருவிகள் நம்மை பயன்படுத்துகிற அளவுக்கு நாம தாழ்ந்து போய்விட்டோம். ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன். ரசனை எங்கெங்க இருக்குது சார்? ரசனையே போச்சே சார், ரசனையே போச்சு சார். பேசுறது இல்லை, பழகிறது இல்லை, எல்லாமே செல்லில் பார்த்து சிரிக்கிறது. தானா சிரிக்கிறான், தானா பேசுறான். இது எங்க கொண்டு போய் நிறுத்தும்னே தெரியல சார். கூட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நாம முதல்ல முன் உதாரணமா இருப்போம். நாம முதல்ல முன் உதாரணமா இருப்போம் சார். ஒரு குறிப்பிட்ட சீரியல் ஒன்று சார், எங்கள் வீட்டம்மா அங்கே தான் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சீரியல் நான் எப்பயாவது வீட்டில் உட்காந்துருந்தேன்னா நான் பார்ப்பேன். அது என்ன சீரியல்னு உங்களுக்கே தெரியும். இந்த 7 மணிக்கு வரும். அப்போ அந்த அம்மா கலெக்டர் ஆகிறதுக்கு போராடுது. ஒரு நாள் நான், எங்கள் வீட்டம்மா, எங்கள் மருமக, இதெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். அந்த நேரத்தில் செய்தி வரும்போது காணாமல் போயிடுவோம். நான் ஒரு ஆள் தான் செய்தி கட்டுன்னு இருப்பேன். அப்படி உட்காந்துருந்தேன் சார். எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது சார், லியோன்னு. அதுவும் உட்காந்து பார்த்துது. அந்த அம்மா கலெக்டர் பரீட்சை எழுத போகுது, அதை எழுதக்கூடாதுன்னு முகமூடி போட்ட 4 பேர் அந்த அம்மாவை கடத்துறான் சார். எங்கள் நாய் எழுந்து குறைக்குது சார். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு சீரியல் புரியுது. எங்கள் வீட்டம்மா நம்பலை சார். பாருன்னு மறுநாள் சாயந்தரம் 7 மணி ஆச்சு வந்து படுத்துக்கிச்சு சார். அதங்க டிவிக்கு முன்னாடி வந்து படுத்துக்குது. டிவி ஆன் பண்ணுறான்னு சொல்ல தெரியல அதுக்கு. இன்னைக்கு கால நிலைமை எப்படி மாறுது? ரொம்ப வருத்தமாக இருக்குது. பிரபு வராரு, நகை வாங்குன்றாரு. வாங்கியிருந்தா இன்னைக்கு எவ்வளோ ஆயிரம். விக்ரம் வராரு, நகையை வித்துருன்றாரு. ராதிகா வந்தது அடகு வையின்னுது. ஒருத்தனை நமக்கு ஒவ்வொரு பாதையை ஒழுங்காக காட்ட மாட்டான். போராட்டங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதான் சொன்ன, பிரச்சனை என்ற ஒன்று வந்தால் அந்த பிரச்சனை எப்படி நாம் தேர்வு செய்வது, பிரச்சனை நாம் எப்படி சமாளிப்பது, அதற்கு எப்படி தீர்வு காணுவது, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை மனப்பக்குவம் பெற்றவனுக்குத்தான் மார்க்கங்கள் நிறைய தெரியும்.
மார்க்கங்கள் தெரிய வேண்டும் என்றால் நம்முடைய மனம் நம்ம கிட்ட இருக்கணும் சார். நம்ம மனம் குழப்பத்துக்கு ஆளாகக்கூடாது. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். போகிற இடங்கள் எதை பார்த்தாலும் எதையும் ரசிக்க பழகுவோம். நம்ம ரசனை என்பது தான் ஒரு மனிதனை உற்சாகப்படுத்தும், ஊக்கப்படுத்தும், மகிழ்ச்சிப்படுத்தும். இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு பாராட்டுங்க பிள்ளைகளை, ஊக்கப்படுத்துங்க பிள்ளைகளை. மார்க் குறைஞ்சாலும் பரவாயில்லை, அவன் மதிப்பு குறையாம பார்த்துக்குங்க. மதிப்பு குறையாம. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது எது? ஓடுவது எதையா? கால்கள். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது கால்கள், ஆனால் பரிசு பெறுவது கைகள். இல்லையா? நான் இப்படி சிந்திக்கிறேன். ஓடுவது கால்களாக இருக்கிற போது அதற்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தது சுற்றி இருந்த 1000 பேர் கைதட்டி பாராட்டியதனால் தான் அந்த ஓடுகிற கால்களுக்கு வலிமை வந்தது என்றால், அத்தனை கைகளுக்கும் பிரதிநிதியாகத்தான் அவன் கை அதை பெறுகிறது என்றால் பாராட்டு பெறுவோம். நம்ம பிள்ளைகளுக்கு அன்பான வார்த்தையை பரிமாறுவோம், அரவணைத்து பழகுவோம். அவன் பணக்காரனாக வருவதை விட பண்பாளனாக வந்தால் போதும் என்று நாம் அவனை நேசிப்போம். யாரை பார்த்தாலும் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறத தான் நம்ம பெருமையாக பேசுகிறோமே தவிர, நிறைவு காலத்தில் அவர்கள் கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறவர்களும் பெரும் பாக்கியசாலிகள் அவர்தான் உலகத்தில் பெரிய பணக்காரர்கள் என்று நான் இந்த மேடையிலே பகிரங்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு என்னால் முடியாது என்று கருதி மூத்தோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர்கள் பிள்ளைகளை பார்க்கிறோம். அது முற்றிலும் தவறு என்று சொல்லிக் கொடுப்போம். மூத்தோர் இல்லத்தில் இருக்கலாம், ஆனால் முதியோர் இல்லத்தில் இருக்கலாம், முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது என்ற வாசகத்தை அவன் மனதிலே பதிய வைப்போம். இப்படிப்பட்ட பண்புகளை அவன் மனதிலே விதையாக்கினால் எதிர்கால பாரதம் விருட்சமாக அமையும். வயது என்பதை தாண்டி எல்லோரோடும் மனநிறைவாக வாழ பழகக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவம், கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் இந்த மண்ணில் ஏராளமாக இருக்கிறது. உறவுகள் மத்தியிலே இருந்த பிள்ளைகள் எல்லாம் உற்சாகமாக கற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு கருவிகள் மத்தியிலே இருக்கிறவர்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுத்து மீண்டும் மனித பண்புகளை கொடுத்து மனிதர்களாக நடமாடச் செய்யக்கூடிய பண்பாட்டை நாம் பெற வைப்போம். தன்னம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வள்ளல் அழகப்ப செட்டியார் மும்பைக்கு போகிறார். பம்பாய்க்கு போன போது ஒரு பெரிய சாதாரணமான ட்ரெஸ்ஸில் போறாரு. சாதாரணமான ட்ரெஸ்ஸில் போய் அந்த ஹோட்டலுக்கு பேர் சொல்கிறேன், ரிட்ஸ் ஹோட்டல். அந்த ரிட்ஸ் ஹோட்டலுக்கு உள்ளே போனவர் எனக்கு ஒரு அறை இருக்குமான்னு கேட்டார். மேனேஜர் ஏற இறங்க பார்த்துட்டு, உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த ஹோட்டல் கிடையாதுயா, பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு தான் இந்த ஹோட்டல். உடனே அவர் கேட்டார், வள்ளல் அழகப்ப செட்டியார், இந்த ஹோட்டலில் எத்தனை ரூம் இருக்குதுன்னு கேட்டார். வாங்க போறியோ? ஆமாம்னு வெளியில் வந்தார். அந்த ஹோட்டல் உரிமையாளர் யாருன்னு விசாரிச்சாரு. நேராக கார் எடுத்து நான் அந்த ஹோட்டல் உரிமையாளர் வீட்டுக்கு போனார். இவரை பார்த்த உடனே அந்த ரிட்ஸ் ஹோட்டல் உரிமையாளர் அலறிட்டாரு. வள்ளல் அழகப்ப செட்டியார், வாங்க வாங்க வாங்க, என்ன இந்த நேரத்தில் 11 மணிக்கு வந்திருக்கிறீங்க? நடந்ததை சொன்னார். உங்கள் ஹோட்டலில் நான் விலைக்கு வாங்கலான் இருக்கேன், இந்த பிளாங்க் செக், எவ்வளோ வேணாலும் ரேட்டு போட்டுக்கோ, ஹோட்டலில் எனக்கு உரிமை கொடுன்னாரு. அப்படியே கொடுத்துட்டாரு. அவரை ஓனரையும் கூட்டுக்கிட்டு நேராக வந்தார். மேனேஜர் எதிரில் நின்னார். மேனேஜர் எதிரில் நின்று, தம்பி ஹோட்டல் வித்துட்டோம்பா, அவருக்கு வேறு ஹோட்டலை வாங்கிட்டார் தம்பி, நீ சாவியை கொடுத்துட்டு போயிடுன்னாரு. உடனே வள்ளல் அழகப்ப செட்டியார், நடந்ததுங்க அது. வள்ளல் அழகப்ப செட்டியார் சொன்னார், தம்பி நீயே வச்சுக்கோ, நீயே மேனேஜராக கண்டினியூ பண்ணு, இனியிலேருந்து நான் தான் இதுக்கு ஓனருன்னாரு. ஏன் வாங்கினேன் தெரியுமா? சாதாரணமான மனிதனை ஒரு பார்வை பார்க்குற அந்த பழக்கத்தை முதலில் நீ ஒழித்து விடு. எந்த மனிதனும் உள்ளே ஒரு வல்லமை இருக்கும் என்று நம்புன்னு அவனுக்கு ஒரு பாடத்தை நடத்தி காட்டினார் என்றால், அன்புக்குரியவர்களே, மனிதர்களை மனிதனாக மதிப்போம். எல்லோருக்கும் பெருமை இருக்கிறது என்று அவர்களையும் போற்றுவோம் என்று சொல்லி, ஏன்னா இந்த உலகம் ஒரு மதிப்பீடு வச்சிருக்குது. ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு பேக் சீட்டில் உட்காந்துங்கிறாரு. ஒரு அம்மா போய், ஐயா தர்மம் தர்மம்னுது. உடனே அவர் டோரை இறக்கிட்டு 100 ரூபாய் எடுத்து கொடுத்தார். அந்த பாட்டி சொல்லிச்சு, வாழ்க எம்ஜிஆர், வாழ்க எம்ஜிஆர்னு சொல்லிச்சு. உள்ளகிறவனுக்கு கோபம் வந்துடுத்து. கதவை திறந்துன்னு வெளியில் வந்தார். அவர் யாருன்னா நடிகர் தயாரிப்பாளர் பாலாஜி.
அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தார்ல, பழைய காலத்தில் ஜெமினி கணேசன் சிவாஜி கணேசன் வச்சு படம் எடுத்தார். பாலாஜி இறங்கி வந்த கொடுத்தது 100 ரூபாய் நான், நீ எம்ஜிஆர் வாழ்கன்னு சொல்கிற. அந்த அம்மா சொல்லிச்சு, யார் பணம் கொடுத்தாலும் அவர் எனக்கு எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லி, எம்ஜிஆர்னா வள்ளல்னு ஒரு மதிப்பீடு வச்சிருக்குது பார்த்தீங்களா. நாம் யார் என்று பெயர் மறந்தாலும் நம் கொடுக்கிற கொடை நமக்கு நிச்சயமாக நமக்கு ஒரு உறுதியை, ஒரு அங்கீகாரத்தை இந்த உலகத்தில் தரும் என்பதைத்தான் அது காட்டுவதாக நான் கருதுகிறேன். ஒவ்வொரு இடத்திலையும் தேன் கூடு கட்டுவது போல ஒவ்வொரு மலரிலும் ஒரு தேன் இருக்கு. ஆனால் தேன் கூட்டில் மொத்த தேனும் இருக்கிறது என்றால், நாம் அந்த தேன் மாதிரி இந்த சுவைகளை சேகரித்தால், தேன் மாதிரி இந்த பாடங்களை சேகரித்தால், இந்த படிப்பினைகளை சேகரித்தால், நம்முடைய மனம் பக்குவப்பட்டு படிப்பில் புத்தகத்தில் படிக்காத புதிய புதிய அனுபவங்கள் நம்முடைய மனதிலே வந்து சேரும். அது மற்றவர்களுக்கும் போய் சேரும். பிறப்பெனப்படுவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதென கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதென கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதென கேட்டேன், பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டுமென்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான் என்று கவியரசு கண்ணதாசன் சொன்ன கவிதை வரிகளை இந்த இடத்தில் நினைவுபடுத்தி, அறிவு நமக்கு வழிகாட்டும், வாழ்வதற்கு அனுபவம்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு வழிகாட்டும் என்பதனால் அந்த மனிதநேயத்தை வளர்ப்பதற்கு இப்படிப்பட்ட திருக்கூட்டங்களுக்கு தொடர்ந்து வாருங்கள். 85வது சிகரத்தை தொட்ட அற்புதமான ஆன்மீகத்தில் ஆனந்தம் நிகழ்ச்சி எதிர்வரும் 100 ஆண்டை நோக்கி, 100வது ஆண்டு விழாவை நோக்கி பயணிக்கிறது. அந்த விழா மாபெரும் வெற்றி விழாவாக, இந்த உலக பார்வைக்கே போய் சேரக்கூடிய விழாவாக அமைவதற்கான வாழ்த்துக்களை இன்றைக்கே நான் தெரிவித்துக் கொண்டு, தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.